அத்தியாயம் 1. வாசலில் ஆட்டோ சத்தம் கேட்டது. சமையல் அறையில் இருந்த லலிதா மிக்சியை நிறுத்திவிட்டு ஜன்னலில் எட்டி பார்த்தாள். பெரிய சூட்கேஸ்களை ஆட்டோவிலிருந்து கீழே வைத்தபடி கணவன் தியாகு தெரிந்தான். வேகமாய் ஹாலை கடந்து வெளிவாசலுக்கு வந்தாள் லலிதா. போன்ல நேத்திக்கே வரதா சொன்னீங்க, உங்களை ஆளையே காணோம், எந்த தகவலும் காணோம், நேத்திக்கு பூரா தவிச்சு போயிட்டேன், என்னாச்சு? ஆட்டோ சார்ஜை கொடுத்து கொண்டே சுள்ளென்று விழுந்தான் தியாகு. ஏன் நேத்திக்கு வரலன்னு தெருவில் நின்றுக்கிட்டு ஒரு மைக் செட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு கத்து. தியாகு சீறி விழுந்ததும் சட்டென்று கரண்ட் கட் ஆனதைப் போல அமைதியானாள் லலிதா. அவனை பார்த்ததில் ரோஜாப்பூ மாதிரி மலர்ந்திருந்த அவள் முகம் அவன் சீறி விழுந்ததும் தீயில் பொசுங்கிய பாலித்தீன் காகிதம் மாதிரி சுருங்கி போனது. சார்ஜை வாங்கி கொண்டு ஆட்டோ தவளை கத்தலோடு தெருவில் தேய்ந்து மறைந்தது. லலிதா ஒரு சூட்கேஸை எடுத்துக்கொண்டு உள்ளே நடந்தாள். நடக்க நடக்க அவன் முகத்தை ஆராய்ந்த லலிதாவுக்குள் திகைப்பு அலைகள் ஓடிக்கொண்டே இருந்தன. கல்யாணமான இந்த ஓரிரு வருடங்களில் இப்படி முகம் சுண்டி போய் அவனை அவள் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. ஆபீஸ் டூர் முடிந்து எப்போது திரும்பி வந்தாலும் 10 நாள் அவளை பிரிந்திருந்த ஏக்கம் முகம் பூராவும் வியாபித்திருக்க, ரயில்வே ஸ்டேஷன் வாயிலில் வாங்கி சுருட்டிய குண்டு மல்லிகை பூவை கையில் சுருட்டி பிடித்தபடி லலிதா வாய் நிறைய கூப்பிட்டபடியேதான் ஆட்டோவை விட்டே கீழே இறங்குவான். இன்றைக்கு அத்தனையும் தலைகீழ். வந்ததும் ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு சீறி விழுகிறான். ஒன்றுமில்லாத விஷயமா அல்லது ஏதோ விஷயம் இருக்கிறதா? நிச்சயமாய் ஏதோ இருக்கிறது. அதை கேட்டு தெரிந்தாக வேண்டும். லலிதா மனசுக்குள் தீர்மானித்த போது ஹாலின் இடதுபுறம் சுழன்று ஏறிய மாடிப்படிகளில் தடதடத்து செல்ல ஆரம்பித்தான். அவன் பின்னாலேயே சூட்கேஸை சிரம மூச்சோடு தூக்கி கொண்டு வந்த லலிதா படுக்கை அறையை தொட்டதும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அருகே கையில் இருந்த சூட்கேஸை வைத்தாள். தலையை பற்றி கொண்டு படுக்கை அறையில் உட்கார்ந்தவனிடம் மெதுவான குரலில் கேட்டாள், என்னாச்சுங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இல்லை, நல்லா தான் இருக்கு. இப்படி நீங்கள் எரிஞ்சு விழுந்ததே இல்லையே, அதுவும் வந்ததும் வராததுமா என்கிட்ட சீறி விழுந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ கேட்டதும் எனக்கு சட்டுன்னு கோபம் வந்துருச்சு. கோபம் வர அளவுக்கு அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்? லலிதா அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்து கொண்டு கேட்டதும் சற்றே இறங்கிய குரலில் சொன்னான், நீ கேட்டதுல தப்பில்ல, கேட்ட இடம்தான் தப்பு. வாசல்ல நின்றுக்கிட்டு ஏன் ஒரு நாள் லேட்டுன்னு கத்தணுமா? என்னோட தவிப்பு உங்களுக்கு புரியல. உங்க டூர் ப்ரோக்ராம் படி நேத்திக்கே நீங்க வந்திருக்கணும். ஆனா நேத்திக்கு நீங்க வரல. உங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. எனக்கு பதபதப்பா இருக்காதா? வாஸ்தவம் தான். ஆனா இது பிக்னிக் டூர் இல்ல லலிதா, ஆபீஸ் டூரு. ஆஃபீஸ் வேலை கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிறது சகஜம்தானே. இதையெல்லாம் நான் விலாவாரியா விளக்கிட்டு இருக்கணுமா? நமக்கு கல்யாணமாகி எவ்வளவு நாளாச்சு? சுமார் 1.5 வருஷம். 1.5 வருஷத்துல எத்தனை தடவை ஆஃபீஸ் டூர் போயிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் மாதம் ஒரு தடவை ஆஃபீஸ் டூர் போயிருக்கேன். அதில் எப்போவாவது இப்படி ஆகியிருக்கா? எப்பவும் ஆகலை. இந்த தடவை ஆகியிருக்கு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? லேட்டானதை நான் பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் அங்கேருந்து ஒரு ஃபோன் அடித்து தகவல் சொல்லியிருக்கலாம், அல்லது அட்லீஸ்ட் வந்தது எரிஞ்சு விழாமலாவது பதில் சொல்லியிருக்கலாம். சரி, ஏதோ டென்ஷனில் நான் அப்படி எரிஞ்சு விழுந்துட்டேன். இப்போ அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். போதுமா? போதாதா? வேற என்ன பண்ணணும்? அப்படி ஒரு டென்ஷன் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. லலிதா, நான் ஏற்கனவே ஒரு நாள் லேட்டு. இன்னைக்கு ட்ரெயின் 1 மணி நேரம் லேட்டு. இப்போ நான் 8:30 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும். உங்ககிட்ட உட்காந்து வெட்டி அரட்டை அடிச்சிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. கேசரில் வெந்நீர் போட்டின்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உங்கள் டென்ஷனுக்கான காரணத்தை நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்க, அப்படித்தானே? லலிதா, ஆஃபீஸ் சமாச்சாரங்களை உங்ககிட்ட பேசுறதால என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கு வந்து டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஆஃபீஸ் பிரச்சனை அதிகமாச்சுன்னா ஒய்ஃபுக்கிட்ட அதை பற்றி பேசலாம். ஒரு வகையில் ரிலீஃப் கிடைக்கும். இப்போ சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னேன். அப்போ சாயந்தரம் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்த பிறகு சொல்கிறீங்களா? சொல்கிறேன். அப்படின்னா வீட்டு பிரச்சனையாவது இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா? நிமிர்ந்து அவளை பார்த்தான். வீட்டில் என்ன பிரச்சனை? சிரித்தாள் லலிதா. பயப்படாதீங்க. ஹைதராபாத்திலேருந்து நான் கேட்ட கல் வளையல் வாங்கிட்டு வந்தீங்களா? இந்த தடவை நான் ஹைதராபாத் போகவே இல்லை. டூர் ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் ஹைதராபாத் இருந்துச்சே. ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் இருந்தது. ஆனால் அந்த ஷெட்யூல் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நீ வெந்நீர் போட போறியா இல்லையா? இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறீங்களா? பின்ன எப்பவும் டூர் முடிஞ்சு வர்ற அன்னைக்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டு அன்னைக்கு பூராவும் ரெஸ்ட் எடுப்பீங்களே. ஷெட்யூல் படி திரும்பி வந்திருந்தா அப்படி செய்யலாம். இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஆஃபீஸுக்கு நான் போயே ஆகணும். நீ கொஞ்சம் குடஞ்சு கேட்காம என்னை கிளம்ப விடுறியா? மீண்டும் அவன் குரல் சீரலாய் உயர்ந்திருக்க லலிதா மௌனமாய் எழுந்தாள். 20 நிமிஷங்கள். தியாகு குளித்து முடித்திருந்தான். லலிதா டைனிங் டேபிளில் காலை உணவை பரிமாறினாள். எதுவுமே பேசாமல் மௌனமாக சாப்பிட்டு முடித்தவன் ஆஃபீஸ் பிரீஃப்கேஸையும் கீ ஸ்டாண்டில் மாட்டியிருந்த ஸ்கூட்டர் சாவியையும் எடுத்துக்கொண்டு வெளியே போனான். லலிதா ஸ்கூட்டரின் மேல் போர்த்தியிருந்த உரையை கழற்றினாள். சாவியை பொருத்தி இக்னிஷனை உசுப்பினான். செல்ஃப் ஸ்கூட்டர் 4-5 முறை கனைத்துவிட்டு உயிர் பிடித்தது. காம்பவுண்டை விட்டு ஸ்கூட்டர் வெளியேறியது. ஸ்கூட்டர் தெருமுனையில் மறையும் வரை வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்தவள் வீட்டுக்குள் வந்தாள். பிளாஸ்டிக் பேஸ்கெட் ஒன்றை எடுத்துக்கொண்டு மாடிப்படிகளில் உயர்ந்தவள் படுக்கையறையை தொட்டு அவன் வைத்துவிட்டு போன சூட்கேஸ்கள் 2ஐயும் பிரித்து வைத்தாள். உள்ளே இருந்த துணிகளை மொத்தமாய் அள்ளி பிளாஸ்டிக் பேஸ்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு கீழே வந்தாள்.
வாஷிங் மெஷினின் வாயை திறந்து அவனுடைய ஷர்ட் பேண்ட்டுகள் ஒவ்வொன்றையும் பாக்கெட்டுகளை சோதித்துவிட்டு மெஷினுக்குள் போட்டாள். சில பேண்ட் பாக்கெட்டுகளில் சில்லறை காசுகள் தட்டுப்பட்டன. சட்டு பாக்கெட்டுகளில் பில் காகிதங்கள், 4x5 மடித்த ரஃப் காகிதங்கள். அவற்றையெல்லாம் வெளியே ஓரமாய் வைத்தபடி துணிகளை உள்ளே போட்டு கொண்டிருந்தாள். அந்த வினாடி கையில் அகப்பட்ட அந்த பில் காகிதத்தை ஓரமாய் வைக்க போனபோது அதிலிருந்த பிரிண்ட் செய்யப்பட்ட எழுத்துக்கள் அவள் கண்களில் விழுந்தது. திகைப்புடன் அதை கையில் எடுத்தாள். அதில் இருந்த கிறுக்கலான எழுத்துக்களை படித்து பார்த்தாள். டூர் புரோகிராம் முடிந்து தியாகு கிளம்ப வேண்டிய தேதி வில்லின் தேதி பகுதியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. விபரப்பகுதியில் பார்வையை செலுத்தினாள் லலிதா. பர்த்டே கிரீட்டிங்ஸ் என்று எழுதியிருந்தது. யாருக்கு பர்த்டே? அங்கிருந்த மற்ற காகிதங்களை அலசினாள் லலிதா. இன்னொரு பில் சிக்கியது. ஃப்ரீ சைஸில் சல்வார் கமீஸ் வாங்கியதற்கான பில். நானும் சல்வார் கமீஸ் உடுத்துறதில்ல, இதை யாருக்காக வாங்கியிருக்கிறாரு? மாடிக்கு போய் சூட்கேஸ்கள் இரண்டையும் அலசி பார்த்தாள். சல்வார் கமீஸ் எதுவுமே கைக்கு கிடைக்கவில்லை. ஆந்திராவில் வாங்கி அங்கேயே யாருக்கோ அன்பளிப்பாய் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார். பர்த்டே கிரீட்டிங்ஸ் கூட அதே பெண்ணுக்காகத்தான் இருக்க வேண்டும். மனசை அழுத்தும் யோசனையோடு திரும்பவும் வாஷிங் மெஷினை தொட்டவள் பிரித்து போட்டிருந்த ஷர்ட்டுகளில் ஒன்றை பார்வையில் வாங்கி மேலும் அதிர்ந்தாள். அந்த ஷர்ட்டில் முதுகு பகுதியில் மெல்லிய கரை. ஷர்ட்டின் பிங்க் நிறத்திற்கு பொருத்தமாய் செங்காவி நிறத்தில் படிந்திருந்த அந்த கரை உற்று பார்த்தால் மட்டுமே பார்வைக்கு கிடைத்தது. ஷர்ட்டை கண்களின் மிக அண்மைக்கு கொண்டு வந்தாள் லலிதா. அது என்ன கரை என்று அவளால் உடனடியாய் முடிவுக்கு வர முடிந்தது. அது இரத்தக்கரை. அத்தியாயம் 2. 9:30 மணிக்கு இன்டர்காம் வீறிட்டது. ரிசீவரை எடுத்து காதில் ஒட்ட வைத்தான் தியாகு. தியாகுவா பேசுறது? அந்த கனத்த குரலை கேட்டதும் பரபரப்பானான் தியாகு. மேனேஜர். நான் தான் சார். குட் மார்னிங். குட் மார்னிங்கெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் எப்போ வந்தீங்க? 9 மணிக்கெல்லாம் வந்துட்டேன் சார். நான் ஆஃபீஸுக்கு எப்போ வந்தீங்கன்னு கேட்கல, டூர் முடிஞ்சு என்னைக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு காலையில் தான் சார். நேத்திக்கே நீங்கள் வந்து சேர்ந்துருக்கணுமே. ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு சார். அதான். ஏன்? அது அஃபிஷியல் டிலேயா இல்லை பர்சனல் காரணங்களால் தாமதமாச்சா? சொந்த காரணத்தினால தான் சார். அப்படின்னா ஆஃபீஸுக்கு நீங்கள் தகவல் தெரிவிச்சிருக்க வேண்டாமா? எந்த ஒரு தகவலும் இல்லாமல் ஆப்சண்ட் ஆனால் என்ன அர்த்தம்? இது ஆஃபீஸா இல்லை எலிமெண்ட்ரி ஸ்கூலா? சாரி சார். என்ன சாரி? சரி, அதுதான் போகட்டும். ஏற்கனவே ஒரு நாள் லேட்டாக வந்திருக்கீங்க. வந்தது தான் வந்தீங்க. ஆஃபீஸுக்கு வந்ததுமே 9 மணிக்கெல்லாம் என்னை வந்து பார்த்துருக்க வேணாமா? உங்கள் ரூமுக்கு அப்போவே வந்தேன் சார். நீங்கள் யாரோ ஒரு கஸ்டமரோட டிஸ்கஷனில் இருந்தீங்க, அதனால தொந்தரவு பண்ண வேண்டான்னு வந்துட்டேன். தொந்தரவுன்னு நீங்களா டிசைட் பண்ணிக்கிட்டீங்களா? நீங்கள் வந்தது உங்களோட டிஸ்கஸ் பண்ணணுன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு டூர்லேருந்து வந்து சத்தம் இல்லாமல் உங்கள் சீட்டில் உட்காந்துருக்கீங்க. அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட்டில் உங்கள் கையெழுத்தை பார்த்துட்டு தான் இப்போ உங்களை கூப்பிடுறேன். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மணிக்கிட்ட நான் வந்துட்ட விஷயத்த மேனேஜர்கிட்ட சொல்லிடுன்னு அப்போவே சொன்னேன் சார். மணியும் சொல்லலை, மண்ணாங்கட்டியும் சொல்லலை. நீங்கள் இப்போ ரூம் வரைக்கும் வாங்க. வரேன் சார். டூர் ப்ரோக்ராம் ரிப்போர்ட்ஸையும் மறக்காமல் கையில் எடுத்துக்கிட்டு வாங்க. ஓகே சார். அவர் கோபத்தோடு இன்டர்காம் ரிசீவரை அதனிடத்தில் வீசி எறிந்ததை லொட்டென்ற சத்தத்தில் தியாகுவால் உணர முடிந்தது. தியாகுவும் ரிசீவரை கவிழ்த்தான். பிரீஃப்கேஸை திறந்து ரிப்போர்ட் காகிதங்களை ஃபைலில் போட்டுக்கொண்டு இருக்கையை பின்னுக்கு தள்ளி எழுந்தான். வழியில் தட்டுப்பட்ட மணியிடம் கேட்டான். மேனேஜர்கிட்ட நான் வந்துட்ட விஷயத்த சொல்லலையா மணி? சொல்லிட்டேன் சார். நீ சொல்லலைன்னு அவர் என்கிட்ட பாயறாரு. காலையிலேருந்தே அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கார் சார். டென்ஷனில் நான் சொன்னதை மறந்துருப்பாரு. காரணமே இல்லாமல் எனக்கு டோஸு. நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை தானே சார்? நான் ஒரு நாளைக்கு 10 தடவை இப்படி டோஸ் வாங்குவேன். சிரித்து கொண்டே மணி அகன்றான். தியாகு மேனேஜரின் அரைக்கதவை ஆட்காட்டி விரலால் நாசுக்காய் தட்டிவிட்டு காத்திருந்தான். கமீன். மேனேஜரின் குரல் கேட்டதைத் தொடர்ந்து உள்ளே சென்றான். உட்காருங்க. எதிர் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டே ரிப்போர்ட் ஃபைலை அவரிடம் நீட்டினான் தியாகு. அதை நீங்கள் உங்கள் கையில் வச்சுருங்க. ஆந்திராவிலேருந்து கடைசி நாள் நீங்கள் அனுப்பின ஃபேக்ஸ் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது. ஓகே சார். ஆஃபீஸ் மேட்டர் ரெண்டாவது வச்சுக்கலாம். முதல்ல உங்கள் பர்சனல் மேட்டர். இந்த ஆஃபீஸில் வேலையை விட டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் டிலே ஆனதுக்கு தகுந்த காரணத்தை முதல்ல சொல்லுங்க. அது இங்கேருந்து போகிறப்பவே ரிட்டர்ன் ஜெர்னி டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஷெட்யூல் படி ஆஃபீஸ் வேலை முடிஞ்சிடுச்சு. அப்படி இருக்க ஒரு நாள் லேட் ஆனதுக்கு என்ன காரணம்? சொந்த காரணங்கள்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் ஆஃபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் ஏன் லீவ் எடுத்தீங்கிறது தான் என்னோட கேள்வி. சொந்த காரணம்னு சொல்லி நான் மலுப்பலை சார். ஒரு நாள் டிலே ஆனதுக்கு தகுந்த காரணம் இருக்குது, ஆனால் ரொம்ப சில்லியான ரீசன். அதை சொல்கிறதுக்காக கூச்சப்படுறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. உண்மையில் ஷெட்யூல் படி கிளம்புறதுக்கு நான் தயாராக தான் இருந்தேன். ஆனால் கிளம்ப போகிற நேரத்தில் தான் ரிட்டர்ன் ஜேர்னி டிக்கெட்டை எங்கேயோ தொலைச்சிட்டேங்கிறது தெரிஞ்சுது. உங்களுக்கு தான் தெரியுமே, கன்ஃபார்ம் டிக்கெட் இல்லைன்னா எவ்வளவு பாடுபட்டு வந்து சேரணும்னு. ஒரு நாள் காத்திருந்து டிராவல்ஸ் மூலமாக அடுத்த நாளைக்கு ரிசர்வ் பண்ணி வந்து சேர்ந்தேன். ஒரு பொறுப்பான எக்ஸிக்யூட்டிவ் டிக்கெட்டை தொலைச்சிட்டேன்னு சொல்கிறது சைல்டிஷா இல்லை? நடந்தது அதுதான். எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் சொல்லியிருக்கலாமே. டிக்கெட் மிஸ் ஆன டென்ஷனில் நான் இருந்தேன் சார். மறுபடியும் அடிச்சு பிடிச்சி ஒரு கன்ஃபார்ம் டிக்கெட் தேத்துறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அந்த டென்ஷனில் இதெல்லாம் எனக்கு முக்கியமாக படலை. இனிமேல் இப்படி இருக்காதீங்க தியாகு. ஆஃபீஸ் ப்ரொசீஜரில் ஸ்ட்ரிக்டாக இருங்க. ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த முறை இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன டென்ஷன் இருந்தாலும் முதல்ல ஆஃபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்.
சரி, ஆஃபீஸ் மேட்ருக்கு வாங்க. ஆமாம், இந்த தடவை என்னாச்சு? உருப்படியாக ஒரு ஆர்டர் கூட ஃபிக்ஸ் ஆகலை. டூர் ப்ரோக்ராமை ஒரு வாரம் தள்ளி போட்டிருக்கணும் சார். அதான் பெரிய தப்பு. என்ன சொல்கிறீங்க? இப்போ அங்கே லோக்கல் ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்கு. எல்லாரும் ஃபெஸ்டிவல் மும்முரத்தில் இருக்காங்க. இப்போ போய் நாம் வியாபாரம் பேசிகிட்டு இருந்தா யாரோட கவனமும் இதுக்கு வரமாட்டேங்குது. தவிர பல ஆஃபீஸ்கள் 3 நாள் 4 நாள் சேர்ந்தா போல் லீவ் விட்டுருக்காங்க. என்னால் எதுவும் செய்ய முடியல. டூர் ப்ரோக்ராம் யார் போட்டது? நானும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் சேர்ந்து தான் போட்டோம் சார். அவரை விட உங்களுக்கு தான் ஸ்பாட் நிலவரம் நல்லா தெரியும். இப்போ டூர் போனால் சரியாக வராதுன்னு நீங்கள் போகிறதுக்கு முன்னால் சொல்லியிருக்கணும். இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? முன்னாடியே நான் சொன்னேன் சார், ஆனால் அவர் கேட்கல. ஏன்? அவர் உங்களை காரணம் சொன்னார். என்ன காரணம் சொன்னாரா? என்னன்னு? நீங்கள் ஏதோ சேல்ஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களாம். அந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும்னா நான் இடையில ஆஃபீஸ் டூர் போயிட்டு வந்தே ஆகணும்னு அவர் தான் பிடிவாதமாக சொன்னார். நீங்கள் அவரை குறை சொல்லுங்கள், அவர் உங்களை சொல்லட்டும். ஆக மொத்தத்தில் ஆஃபீஸ் வேலை எதுவும் நடக்கலை. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? அடுத்த டூரில் மேனேஜ் பண்ணிக்கலாம் சார். இப்போ என்ன பதில்? இந்த மாதம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லி ஆகணுமே. பிஸ்னஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் சார் செய்யும். நீங்கள் எனக்கு பிஸ்னஸ் கற்றுக் கொடுக்குறீங்களா? அப்படி இல்லை சார், உள்ளது உள்ளபடி நிலைமையை சொன்னேன். என்ன பெரிய நிலைமை? அப்ஸ் அண்ட் டவுன்ஸு ப்ராஃபிட்டில் இருக்கலாம், ஆனால் நஷ்டம் ஆகக்கூடாது. ஆவரேஜ் சேல்ஸையாவது நாம் காட்டி ஆகணும். இல்லைன்னா நான் மேனேஜர் பதவிக்கும் நீங்கள் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பதவிக்கும் லாயக்கு இல்லாதவர்கள்னு அர்த்தம். ஆர்டர் புக் ஆகலைன்னா என்ன சார் பண்ண முடியும்? ஆர்டர் தானாக புக் ஆகும்னா இவ்வளவு சம்பளம் கொடுத்து ஒரு எக்ஸிக்யூட்டிவை எதுக்கு வேலைக்கு வச்சுருக்கணும்? மேனேஜர் ஒரு சீரல் சீர தியாகு மறுபடியும் மௌனமாய் உட்கார்ந்திருந்தான். அவர் தொடர்ந்தார். பேசாமல் உட்காந்துருந்து என்னோட எரிச்சலை கலப்பாதீங்க. நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது. 1ஆம் தேதிக்கு இன்னும் 4 நாள் இருக்குது. அதுக்குள்ளே ஆவரேஜ் சேல்ஸு காட்டுற அளவுக்காவது ஆர்டர் புக் பண்ணணும். போங்க, போய் அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. தீர்மானமாய் சொல்லி அவர் விரட்ட தியாகு சலிப்பும் கவலையுமாய் எழுந்து அவருடைய அறையை விட்டு வெளியே வந்தான். அவனுடைய செக்ஷனுக்குள் பிரவேசித்த போது மணி எதிர்பட்டான். அவன் சொன்ன தகவல் தியாகுவின் இருதய பிரதேசத்தை துடிக்க வைத்தது. உங்களை பார்க்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கார் சார். அத்தியாயம் 3. தியாகுவின் மேஜைக்கு எதிரே மொடமொடப்பான காக்கி யூனிஃபார்முக்குள் புதைந்திருந்த அந்த இன்ஸ்பெக்டர் தெரிந்தார். தியாகு அவரை கேள்விக்குறி பார்வையில் நனைத்து கொண்டே தன் இருக்கையை ஆக்கிரமித்தான். அவன் அமர்ந்த பின் அந்த இன்ஸ்பெக்டரை கேட்டார். நீங்க தான் மிஸ்டர் தியாகுவா? ஆமா இன்ஸ்பெக்டர். ஐ எம் இன்ஸ்பெக்டர் ரத்னகுமார். உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன விஷயம்? ஒரு என்கொயரி. மனசுக்குள் பீறிட்ட படபடப்பை மறைத்து கொண்டு இயல்பான குரலில் கேட்டான். பிசினஸ் என்கொயரியா? அவர் மறுத்தலாய் தலையசைத்தார். நோ, போலீஸ் என்கொயரி. போலீஸ் என்கொயரியா? என்கிட்டயா? எதுக்காக? ஒரு மர்டர் சம்பந்தமா? மர்டரா? எங்க? ஆந்திராவில். வரவழைத்து கொண்ட குழப்பத்தோடு அவரை பார்த்தான். அவர் தொடர்ந்து கேட்டார். சுசீலாவை உங்களுக்கு தெரியுமா? எந்த சுசீலா? ஆந்திராவை சேர்ந்த சுசீலா. தெரியும். எப்படி தெரியும்? அந்த பொண்ணு அங்கே ஒரு ஏஜென்சி வச்சிருக்கு. பிசினஸ் பேசுறதுக்காக என்னை பார்க்க 2 தடவை வந்திருக்கு. இங்கேயா? நோ, நான் மாசத்துல 10 நாள் ஆந்திராவுக்கு ஆஃபீஸ் டூர் போவேன். அந்த சமயத்தில் என்னை வந்து பார்த்துருக்கா. உங்களுக்கு இடையில பிசினஸ் நடந்ததா? இல்லை இன்ஸ்பெக்டர், எங்கள் ப்ராடக்ட்ஸை அந்த பொண்ணு தன்னோட ஏஜென்சி மூலமாக விற்பனை செய்யணும்னு கேட்டுக்குச்சு. ஆனால் எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு அந்த சுசீலா ஒத்து வரல. அதனால் முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலேயே பிஸ்னஸ் டாக்ஸ் நின்றுடுச்சு. அந்த பொண்ணை கடைசியாக நீங்கள் என்னைக்கு பார்த்தீங்க? போன டூரில். அதான் எப்போ? போன மாதம் 10ஆம் தேதி. சுசீலா மர்டர் ஆயிட்டா தெரியுமா? முகம் பூராவும் அதிர்ச்சியை நிரப்பிக்கொண்டு அவரை பார்த்தான் தியாகு. இன்ஸ்பெக்டர், என்ன சொல்கிறீங்க? சுசீலாவை கொலை பண்ணிட்டாங்களா? யாரு? எதுக்காக கொலை பண்ணாங்க? துப்பாக்கியால் சுடப்பட்டு அவள் இறந்திருக்கா. யார் கொலை செஞ்சாங்க, எதுக்காக கொலை நடந்ததுன்னு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு. உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருக்குது இன்ஸ்பெக்டர். பேசின அளவில் நல்ல பொண்ணாக தெரிஞ்சா அந்த சுசீலா. அவளுக்கு இப்படி ஒரு சாவா? அந்த பொண்ணோட டைரியில் உங்கள் பேரும் உங்கள் ஆஃபீஸ் ஃபோன் நம்பரும் இருந்துச்சு. ஆந்திரா போலீஸ் எங்களுக்கு விபரம் அனுப்பி உங்களை விசாரணை பண்ண சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் நான் விசாரணைக்கு வந்திருக்கேன். பிஸ்னஸில் உள்ளவங்க டைரியை பிரித்து பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாதவங்க பேர் 1000 இருக்கும். ஒரு தடவை சந்திச்சா கூட இந்த கான்டாக்ட் எப்போவாவது உபயோகமாக இருக்கும்னு நோட் பண்ணிக்கிற வழக்கம் இருக்கும். அதனால தான் இந்த என்கொயரியை ரொம்ப ஃபார்மலான விஷயமா நடத்திட்டு வர்றேன். இந்த கொலை தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது உண்மைகள் தெரிஞ்சால் நீங்கள் ஓப்பனாக என்கிட்ட சொல்லலாம். சாரி இன்ஸ்பெக்டர், எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல பதவியில் இருக்கீங்க. அந்த மரியாதையுடன் நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன தகவல்களை அப்படியே ரிப்போர்ட்டாக ஆந்திரா ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவேன். அவங்க என்கொயரி இதோட நிற்காது, மேலும் துருவிட்டு தான் இருப்பாங்க. அப்படி துருவும்போது தகவல்கள் கிடைச்சா சாரி டு சே திஸ், அதுக்கப்புறம் நான் தர்ற மரியாதையே வேற மாதிரி இருக்கும். எச்சில் விழுங்கி கொண்டு தலையை ஆட்டினான் தியாகு. எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை நான் சொல்லிட்டேன் இன்ஸ்பெக்டர். எனக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில 2 தடவை பிஸ்னஸ் டாக்ஸ் நடந்திருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேலே அவளை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. தேங்க்யூ மிஸ்டர் தியாகு. தேவைப்பட்டா திரும்பவும் நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். கை குலுக்கி விட்டு விடை பெற்றார் இன்ஸ்பெக்டர் ரத்னகுமார். அவர் ஆஃபீஸை விட்டு மறைந்த பிறகு தலையை பற்றி கொண்டு மேஜையில் கவிழ்ந்தான் தியாகு. இடியட் சுசீலா, என் பேரை உன்னோட டைரியில் வேற எழுதி தொலைக்கணுமா? தலைப்பிரதேசத்தின் ஒவ்வொரு அங்குலத்திலும் ஒரு தொழிற்சாலை ஓடுவதைப் போல இறைச்சல்.
ஃபைலின் மேல் பார்வையை பதிக்க விடாமல் குழப்ப சிந்தனைகள் குறுக்கிட்டு கொண்டே இருந்தன. அரை மணி நேர தவிப்பிற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்து இன்டர்காமை அருகில் இழுத்தான். எண்களை அழுத்தினான். ஹலோ. மறுமுனையில் மேனேஜரின் குரல் கேட்டது. நான் தியாகு பேசுகிறேன் சார். சொல்லுங்க. இப்போ நான் உங்கள் ரூமுக்கு வரலாமா சார்? என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அஃபீஷியலா பர்சனலா? பர்சனல். ஃபோன்லையே சொல்லுங்க. ஃபோனில் சொன்னால் சரியாக இருக்காது. பரவாயில்ல, விஷயத்த சொல்லுங்க. நீங்கள் நேரில் வந்து பேசலாமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். சின்ன தயக்கத்துக்கு பிறகு சொன்னான் தியாகு. எனக்கு 1 மாதம் லீவ் வேணும் சார். என்னது, 1 மாதம் லீவா? ஆமாம் சார், மெடிக்கல் லீவ் போடலான்னு இருக்கேன். மெடிக்கல் லீவா? உங்களோட உடம்புக்கு என்ன? தலைக்குள்ள ரொம்ப பெயினாக இருக்குது சார். என்னன்னு டாக்டரை பார்க்கணும். டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னமே 1 மாதம் லீவ் எடுக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? பெயின் சிவியராக இருக்குது சார். அதனால கண்டிப்பாக கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். அப்போவே வந்தப்போ பெயின் பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே. அப்போது பெயின் குறைவாக இருந்துச்சு, சமாளிச்சுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ பெயின் ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்னால் எந்த ஃபைலையும் பார்க்க முடியல. இன்னைக்கு 1 நாள் லீவ் எடுத்துக்கோங்க. டாக்டரை போய் பாருங்க. டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர்ஸ் நாம் சொல்கிறத வச்சு தான் ட்ரீட்மெண்ட் தராங்க. நம்ம உடம்பை பற்றி டாக்டரை விட நமக்கு தான் சார் நல்லா தெரியும். 2-3 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு எனக்கு தோணுது. லீவ் தருவீங்களா மாட்டீங்களா? அப்போவே நாம் பேசின சேல்ஸ் டார்கெட்டுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? உடம்புக்கு முடியலைன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் லீவ் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. மேலதிகாரிகளுக்கு நான் தானே பதில் சொல்லணும். இன்னைக்கு 1 நாள் லீவ் எடுத்துக்கோங்க. டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். 1ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கேட்ட மாதிரி 2 வீக்ஸ் லீவ் அவைல் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். மேற்கொண்டு நீங்கள் வளவலன்னு பேசிகிட்டு இருக்க வேணாம். அவன் பதிலை எதிர்பார்க்காமல் லொட்டென்று ரிசீவரை சாத்தி விட்டார் மேனேஜர். லலிதா ஆவி பறக்கும் காப்பி கோப்பையை ட்ரேயில் வைத்து அவனிடம் நீட்டினாள். எந்திரிங்க, சாயந்தரம் ஆச்சு. மணி 6 ஆக போகுது. காலையில் ஆஃபீஸிலிருந்து திரும்பியதும் அடித்து போட்ட மாதிரி தூங்கி போன தியாகு சோம்பல் முறித்து கொண்டே ஜன்னலை பார்த்தான். சூரியன் தொடுவானத்தில் உயிரை விட்டு கொண்டிருந்தான். வானம் மசமசப்பான மங்கள் நிறத்துக்கு மாற ஆரம்பித்திருந்தது. பறவைகள் இரைச்சல்களோடு கூடு திரும்பி கொண்டிருந்தன. போர்வையை விலக்கி கொண்டு எழுந்தான். வாஷ்பேசினில் முகம் கழுவிக்கொண்டு டவலால் முகத்தை ஒற்றிக்கொண்டே திரும்ப வந்து காப்பி கோப்பையை எடுத்து உறிஞ்ச ஆரம்பித்தான். ட்ரேயை டீபாய் மேல் வைத்துவிட்டு அவனுக்கு எதிரே அமர்ந்தாள் லலிதா. என்னாச்சு உங்களுக்கு? காலையில் தூங்க ஆரம்பிச்சது, சாயந்தரம் வரைக்கும் இப்படி அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டீங்க. ஜேர்னி டயர்டு. மத்தியானம் சாப்பிட கூட எந்திரிக்கலையே. எழுப்பி இருக்கலாமே. எழுப்பி பார்த்தேன். தூக்க கலகத்தில் கோபமாக எரிஞ்சு விழுந்தீங்க. நான் விட்டுட்டேன். பாடி டயர்டோட இந்த தடவை மென்டல் டயர்டும் சேர்ந்துடுச்சு. மென்டல் டயர்டா? ஆமாம். இந்த தடவை ஆஃபீஸ் டூர் 100% வேஸ்ட். உருப்படியாக ஒரு ஆர்டர் கூட புக் ஆகலை. ஆஃபீஸில் மேனேஜர்கிட்ட செம்ம டோஸ். நான் வெறுத்து போயிட்டேன். 1 மாதம் லீவ் கேட்டேன். அதையும் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். 1 மாதம் லீவா? எதுக்கு? நானும் நீயும் ஊட்டி அல்லது கொடைக்கானல் மாதிரி மலைப்பிரதேசத்தில் கொஞ்ச நாள் காட்டேஜ் எடுத்து தங்கிட்டு வந்தா ரிலாக்ஸாக இருக்கும்னு தோணுச்சு. மேனேஜர் லீவ் தரலையா? இன்னைக்கு மட்டும் லீவ் எடுத்துக்கோங்க. இந்த மாதம் ஆவரேஜ் சேல்ஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு அப்புறமா லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால் என்ன, இப்போ போகிறதுக்கு பதிலாக இன்னும் 1 வாரம் இல்லை 10 நாள் தள்ளி போக போகிறோம். அப்படி இல்லை லலிதா, ரிலாக்ஸேஷன் இல்லாமல் என்னால் ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு தோணுது. அந்த அளவுக்கு உங்கள் மைண்ட் டிஸ்டர்ப் ஆனதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வெறும் ஆஃபீஸ் சமாச்சாரம் தான்னு சப்பக்கட்டு கட்ட வேணாம். வேற எதையோ என்கிட்ட நீங்கள் மறைக்கிறீங்க. எதையும் நான் மறைக்கல. சரி, அப்படின்னா இப்போ நான் கேட்க போகிற கேள்விகளுக்கு நீங்கள் ஃப்ராங்காக பதில் சொல்லணும். இரத்தக்கரை படிந்த பிங்க் நிற ஷர்ட்டும் சல்வார் கம்மீஸ் கிரீட்டிங் கார்டு பில்களும் மனசுக்குள் அலைமோதி கொண்டிருக்க அவன் கண்களையே உற்று பார்த்தபடி கேட்டாள் லலிதா. அவன் காலியான காப்பி கோப்பையை டீஃபாயில் வைத்துவிட்டு நிமிர்ந்தான். என்ன கேட்க போற? அவள் கேட்பதற்கு வாய் எடுத்தாள். அதே வினாடி டெலிஃபோன் உச்சஸ்தாயியில் அலற ஆரம்பித்தது. ரிசீவரை எடுத்தான் தியாகு. நல்ல சந்தர்ப்பத்தில் சிவபூஜையில் கரடி மாதிரி குறுக்கே புகுந்த ஃபோன் காலை சபித்து கொண்டே காலி கோப்பைகளை எடுத்துக்கொண்டு அகன்றாள் லலிதா. ஹலோ என்றான் தியாகு. யார் பேசுறது? தியாகுவா? மறுமுனையில் இருந்து ஒரு பரிச்சயமில்லாத ஆண் குரல் ரொம்பவும் உரிமையோடு கரகரத்தது. அத்தியாயம் 4. காப்பி கோப்பைகளை கழுவிவிட்டு ஈரக்கையை துணியால் துவட்டி கொண்டே வந்தாள் லலிதா. யாருங்க ஃபோனில்? இந்தர்னு ஒருத்தர் பேசினாரு. உங்களுக்கு தெரிஞ்சவரா? இல்லை, புது அறிமுகம். புது அறிமுகமா? கம்பெனிக்கு வந்த கிளையண்ட். வீட்டுக்கு எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காரு? பல்க் ஆர்டர் தரப்போறாராம். ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. டியூட்டி டைம் முடிஞ்சதால எல்லாரும் போயிட்டாங்க. செக்யூரிட்டி தான் அட்டன் பண்ணியிருக்கான். ஆர்டர் சம்மந்தமாக பேசணுன்னு அவர் சொன்னதால எதுக்கும் கூப்பிட்டு பாருங்கன்னு என்னோட நம்பரை தந்திருக்கான். நீங்கள் ஏற்கனவே மென்டல் டார்ச்சரில் இருக்கீங்க. இந்த லட்சணத்தில் 1 நாள் லீவ் போட்டுட்டு வந்தாலும் விட மாட்டேங்கிறாங்க. இல்லை லலிதா, ஒரு வகையில் செக்யூரிட்டி என்னோட ஃபோன் நம்பரை கொடுத்தது நல்லது தான். இந்த பல்க் ஆர்டர் கொடுத்தாருனா ஆவரேஜ் சேல்ஸ் டார்கெட் அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது. மேனேஜர் அமைதியாயிடுவார். லீவ் கேட்டால் கொடுத்துடுவாரு. இப்போ அந்த இந்தர் இங்கே வருவாரா? நான் அவரை பார்க்க போகணும். எங்கே? ஹோட்டல் அருண் இன்டர்நேஷனல். இன்னைக்கு தான் 10 நாள் ஆஃபீஸ் டூர் முடிஞ்சு வந்தீங்க. உங்ககிட்ட 10 நிமிஷம் உட்காந்து ஃப்ரீயாக பேச முடியல. சாயந்தரம் உங்களோட எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கும் வில்லன் மாதிரி யாரோ ஒரு இந்தர். என்னோட ஆஃபீஸ் சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு லலிதா.
இதே வேற சமயம்னா நீ எவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்தாலும் சரி, நாளைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு வா பேசிக்கலான்னு சொல்லிடுவேன். இப்போ அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொரு சின்ன சின்ன ஆர்டரும் முக்கியம். சாரிடா, நாளைக்கு நாம் வெளியே போகலாம். மெதுவாய் தலையை அசைத்தாள் லலிதா. சரி, போயிட்டு வாங்க. ரிஃப்ரெஷ் பண்ணிக்கொண்டு வேறு உடைக்கு மாறினான் தியாகு. ஸ்கூட்டரை உயிர்ப்பித்தான். போக்குவரத்தில் நீந்தியபடி 15 நிமிஷ பிரயாணம். அந்த பிரம்மாண்டமான ஹோட்டலின் அகலமான காம்பவுண்ட் கதவுக்குள் பிரவேசித்தான். பட்டையான வெள்ளைக்கோடுகளால் தரையில் அம்புக்குறி தீட்டி 2 வீலர் பார்க்கிங்கிற்கு அடையாளம் காட்டியிருந்தார்கள். நின்றிருந்த சொற்ப வாகனங்களுக்கு இடையே தன்னுடைய ஸ்கூட்டரை ஸ்டாண்டு போட்டு நிறுத்திவிட்டு ஹோட்டலின் முகப்பை நோக்கி நடந்தான். பறந்திருந்த மார்பிள் படிகளில் தடதடத்து கண்ணாடி கதவை தள்ளி உள்ளே பிரவேசித்தான். இன்டீரியர் டெக்கரேஷனில் மர வேலைப்பாடுகள் மின்னிக் கொண்டிருக்க மூலையில் இருந்த அரைவட்ட ரிசப்ஷன் மேஜையை தொட்டான். ரூம் நம்பர் 64 எந்த ஃப்ளோரில் இருக்கு? யூ வாண்ட் டு சி மிஸ்டர் இந்தர்? எஸ். யூ ஆர் மிஸ்டர் தியாகு? எஸ். நீங்கள் வருவீங்கன்னு சொன்னார். ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. கிரவுண்ட் ஃப்ளோர் தான். இடது பக்க வராந்தாவில் கடைசி ரூம். தேங்க்யூ. லிஃப்ட்டுக்காக 1-2 பேர் காத்து கொண்டிருக்க தியாகு இடதுபுறம் சென்று வராந்தா மொசைக்கை காலடியில் நழுவ விட்டான். 58, 59, 60 ஏறு வரிசையில் எண்கள் சென்று கொண்டிருக்க வராந்தாவின் மறுகோடியை தொட்டபோது 62 என்ற பித்தளை எண்களை தாங்கியபடி ஃப்ளஷ் டோர் தெரிந்தது. டொக் டொக் ஓசை எழுப்பினான். கம்மின். போனில் கேட்ட அதே கரகரப்போடு இந்தரின் குரல் ஒலித்தது. குமிழை திருகி தள்ள கதவு திறந்து கொண்டது. உள்ளே மேஜையில் உட்கார்ந்து என்னவோ எழுதி கொண்டிருந்த இந்தர் திரும்பினான். தியாகுவின் வயதுதான் இருக்கும். பனியனும் பாலியஸ்டர் லுங்கியும் மட்டும் அணிந்து கேஷுவலான தோற்றத்தில் இருந்தான். கையில் புகைந்து கொண்டிருந்த ஃபாரின் சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் நசுக்கி அணைத்துவிட்டு நிமிர்ந்தான். வெல்கம் மிஸ்டர் தியாகு, உட்காருங்க. நாற்காலியை இழுத்து போட்டான். கையை நீட்டினான். வெரி நைஸ் டு மீட் யூ. ஐ எம் இந்தர். தியாகு பதிலுக்கு கைகுலுக்கி சந்திப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்தான். ஆஃபீஸ் டைம் முடிஞ்ச பிறகு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நோ, பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குற எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஆஃபீஸ் டைம் லீஷர் டைம்னெல்லாம் தனித்தனியாக கிடையாது. அதுலேயும் என்ன மாதிரி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு எப்போ ஆர்டர் கிடைக்கிறதோ அந்த டைம் தான் டியூட்டி டைம். நீங்கள் பல்க் ஆர்டர் தரேன்னு வேற சொல்லியிருக்கீங்க. அதனால் அத்தனை ஒர்க்கையும் போஸ்ட்பான் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டேன். மை குட்னஸ், நீங்கள் வேறு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்களா? அஃப்கோர்ஸ், ஒய்ஃபும் நானும் வெளியே போகலான்னு இருந்தோம். அடாடா, ஐ எம் வெரி சாரி மிஸ்டர் தியாகு. உங்களோட ஒரு ஒண்டர்ஃபுல் ஈவினிங்கை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். நோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு எல்லாத்தையும் விட டியூட்டி தான் முக்கியம். ஸோ ஒரு பல்க் ஆர்டர் கிடைக்கும்னு நம்பி அத்தனை வேலைகளையும் விட்டுட்டு வந்திருக்கீங்க. எஸ். ஒரு வேளை உங்களுக்கு ஆர்டர் கிடைக்காம போயிடுச்சுன்னா நீங்கள் எங்கள் ப்ராடக்ட்ஸை பற்றி முன்ன பின்ன விசாரிக்காமல் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஃபோன் பண்ணியிருக்க மாட்டீங்க. எக்ஸிக்யூட்டிவை சந்தித்து பேசணும்னு நினைக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹோப்ஃபுல் கஸ்டமராக தெரியுறீங்க. உங்களை கன்வின்ஸ் பண்ண என்னால் முடியும்னு நம்புகிறேன். உங்கள் திறமை மேலே எனக்கு சந்தேகம் இல்லை தியாகு. உண்மையிலேயே நான் ஒரு கஸ்டமராக இருந்தால் நீங்கள் சொல்கிறது ஓகே, எப்படியும் ஆர்டரை வாங்கிடுவீங்க. நான் உங்கள் கம்பெனியை தேடி வந்த கஸ்டமர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சொன்ன இந்தரை குழப்பமாய் பார்த்தான். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலையே. புரியும்படியாக சொல்கிறேன். முன்பின் அறிமுகம் இல்லாதனா பேசணும்னு சும்மா உன்னை கூப்பிட்டேன்னா நீ வரமாட்ட. அதனால தான் பல்க் ஆர்டர் தர்றேன்னு ஒரு கஸ்டமர் மாதிரி உன்கிட்ட பேசினேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே அடிச்சு பிடிச்சு நீ ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துட்ட. அவன் சட்டென்று ஒருமையில் பேச ஆரம்பித்ததை கவனித்தான் தியாகு. தியாகுவும் மரியாதையை குறைத்து கொண்டு கோபத்தோடு கேட்டான். யார் நீ? இதெல்லாம் என்ன விளையாட்டு? இன்னும் இந்த விளையாட்டுக்கு நான் பேர் வைக்கல தியாகு. விளையாட்டை பற்றி விளக்கமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீ ஏன் இந்த விளையாட்டுக்கு ஒரு பேர் வச்சுடு தியாகு. உங்ககிட்ட விளையாடிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. ஓஹோ, ஆந்திரா சுசீலா கூட மட்டும்தான் விளையாடுவியா? அவன் கேட்டதும் அதிர்ந்தான் தியாகு. நீ என்ன சொல்கிற? நான் சொல்லலை, நீ தான் சொல்ல போகிற. சுசீலாவை ஏன் கொலை செஞ்ச? அத்தியாயம் 5. அதிர்ச்சி விலகாத முகத்தோடு அந்த இந்தரை பார்த்தான் தியாகு. யாரு நீ? சுசீலாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவன் அலட்சியமாக சிரித்தான். இதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? உனக்கும் சுசீலாவுக்கும் என்ன சம்பந்தம்? அதை பற்றி உனக்கு என்ன? ஓகே, அந்த கள்ளக்காதல் விவகாரத்தை பற்றி நான் எதுவும் கேட்கல. மைண்ட் யுவர் டங் இந்தர். அட, கள்ளக்காதல்னு சொன்ன உடனே உனக்கு இவ்வளவு கோபம் வருதே. அந்த உறவை கொச்சப்படுத்தாத. ஏற்கனவே மனைவி இருக்கிறப்போ திருட்டுத்தனமாக இன்னொரு பொண்ணோட பழகினா அதை கள்ளக்காதல்னு தானே சொல்லுவாங்க. இங்கே பார், விஷயம் தெரியாமல் நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசாத. ஓ, இந்த மாதிரி காதலுக்கு தான் தெய்வீக காதல்னு பேரா? எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் போச்சு. இனிமே உனக்கும் சுசீலாவுக்கும் உள்ள தொடர்பை நான் தெய்வீக காதல்னே சொல்கிறேன். என்னை எதுக்காக இங்கே வரவழைச்சா அதை சொல்லு. வெட்டி கதை பேசிகிட்டு இருக்க வேணாம். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். உனக்கு பணம் வேணும்னா அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? நீ தானே எனக்கு பணம் தரப்போற. என்ன உளர்ற? உளரல தியாகு, உண்மையை தான் சொல்கிறேன். நான் எதுக்காக உனக்கு பணம் தரணும்? நீ செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்காக. வாட் நான்சென்ஸ். நான் சென்ஸோட தான் பேசிகிட்டு இருக்கேன். சுசீலாவை கொலை செஞ்சியே, அந்த விஷயம் வெளியே வராமல் இருக்கணும்னா நான் கேட்குற தொகை என் கைக்கு வந்தாகணும். சுசீலாவை நான் கள்ளத்தனமாக காதலிக்கிறதா நீ தானே சொன்ன. அப்படி இருக்க நான் ஏன் அவளை கொலை செய்யணும்? உனக்கும் அவளுக்கும் இடையில என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியும்? முழுசா ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் பேசாத.
ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு முழுசா தெரியும். நீ சுசீலாவை மர்டர் பண்ணின விஷயம். நான் கொலை செய்யல. பின்ன ஏன் போலீஸ் உங்ககிட்ட வந்து விசாரணை செய்யணும்? அவளோட டைரியில என் பேரும் ஃபோன் நம்பரும் இருந்திருக்கு. அதனால ஃபார்மலா விசாரிச்சிருக்காங்க. அவ டைரியில உன்னோட ஃபோன் நம்பர் எப்படி வந்தது? இது என்ன அபத்தமான கேள்வி? ஆமா, அபத்தமான கேள்விதான். இப்போ போலீஸ் உன்னை ஃபார்மலா என்கொயரி பண்ணினாங்க. அதையே தீவிரமான என்கொயரியா நான் மாத்தட்டுமா? இந்தர், ஏன் பயப்படுற? நீ தான் கொலை செய்யலையே. போலீஸ்ல நான் உண்மையை சொல்லட்டுமா? நீ எந்த உண்மையையும் சொல்ல வேணாம். உன்னோட டிமாண்ட் என்ன? அதை சொல்லு. உனக்கு 2 விதமான ஆப்ஷன் தரேன். 2 ஆப்ஷனா? ஆமா, நிரந்தரமா என்னோட வாயை சாத்துறது ஒரு வழி. இந்த விஷயத்த போலீஸ்ல சொல்லணும்னு அப்பப்ப எனக்கு மூடு வரும்போதெல்லாம் சிறு தொகையை எனக்கு கப்பம் கட்டி தற்காலிகமா என்னோட வாயை சாத்துறது 2வது வழி. எதுக்காக இப்படி 2 வாய்ப்பு? ஏழைகளை கருத்தில் கொண்டுதான் நான் எந்த திட்டத்தையுமே தயாரிப்பேன். உன்னோட வசதியை பொறுத்து 2ல் ஒரு வழியை நீ தேர்ந்தெடுக்கலாம். நான் எவ்வளவு பணம் தரணும்? ஆப்ஷன் 1 நீ தேர்ந்தெடுத்தினா மொத்தமா 3 லட்சம் ரூபாயை எனக்கு தரணும். 3 லட்சம் ரூபாயா? அட, ஒரு கொலையை மறைக்கிறதுனா சாதாரண விஷயமா? இப்படி வாயை பிளக்கிறவனா இருந்தா நான் தர இன்னொரு ஆப்ஷன் எடுத்துக்கோ. அது என்ன? அப்பப்ப எனக்கு பசி எடுக்கிறப்பவெல்லாம் வெறும் 30,000 எனக்கு தீனியா போடு. பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அடிக்கடி பசி எடுக்காது. குறைஞ்சது 2 மாசத்துக்கு ஒரு முறை தான் பசி எடுக்கும். ஓரிரு நிமிஷம் தீவிர யோசனைக்கு பிறகு மெல்ல கேட்டான் தியாகு. 3 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு மறுபடியும் என்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மாட்டேன். எப்படி உன்னை நம்புறது? காரணம் இருக்கு தியாகு. 3 லட்சம் ரூபாய் கிடைச்சதுன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன். சிங்கப்பூருக்கு பறந்துடுவேன். என்னோட லவ்வர் அங்கே இருக்கா. அவளோட ஒன்னா சேர்றது தான் என்னோட லட்சியம். அதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். நீ உன்னோட சொந்த சம்பாத்தியத்தில் சிங்கப்பூருக்கு வா, உன்னை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. உன்னை மாதிரி கிரிமினல்ஸை நான் நம்புறதுக்கு தயாரா இல்லை. நான் கிரிமினல்னா நீ யாருமா? ஆஃப்டர் ஆல் நான் ஒரு பிளாக்மெயிலர், அவ்வளவுதான். ஆனால் நீ மர்டரர், கொலைகாரன். என்னை விட வடிஞ்செடுத்த கிரிமினல் நீ. இந்தர், ஷட்டப். மூக்குக்கு மேலே கோபம் வருதே. இந்த கோபம் தான் சுசீலாவை தீத்து கட்டிடுச்சோ? தியாகு அவனை முறைத்தலாய் பார்க்க அவன் அலட்சியமாக சிரித்தான். அதிக பிரசங்கித்தனமா பேசுறேனா? வந்த விஷயத்த மட்டும் பேசுடான்னு சொல்லாம சொல்றியா? நான் பேச வேண்டியதை பேசிட்டேன். இனி நீ சொல்ல வேண்டியதான் பாக்கி. என்னோட வாயை அடைக்க எந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற? செகண்ட் ஆப்ஷன். 30,000 மட்டுமா? அவ்வளவுதான் என்னால் தர முடியும். எப்போ தர்ற? நாளைக்கு. நாளைக்கு வரைக்கும் காத்திருக்க எனக்கு பொறுமை இல்லை தியாகு. வேற வழி இல்லை. என் கையில் பணம் இல்லை. பேங்க்ல இருந்து டிரா பண்ணி தான் உனக்கு தரணும். பேங்க் பேலன்ஸ் எத்தனை வச்சிருக்க? தியாகு மீண்டும் முறைக்க அந்த இந்தர் சிரித்தான். அதை பற்றி உனக்கு என்னங்கிறியா? தியாகு மறுத்தலாய் தலையை அசைத்தான். இல்லை, அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறதுல தப்பில்லை. என்னோட பேங்க் பேலன்ஸ் மொத்தத்தையும் வலிச்செடுத்தாலும் 500 1000 கூட போட்டாதான் 30,000 தேரும். ஓ, பஞ்சப்பாட்டு பாடினா இறக்கப்பட்டு நான் விலகிடுவேன்னு நினச்சிட்டியா? கொலைங்கிறது காஸ்ட்லியான விஷயம். அதை நீ பண்ணிட்ட. அதுக்கான செலவை நீ செஞ்சுதான் ஆகணும். என்னோட சக்திக்கு உட்பட்டதைத்தானே நான் செய்ய முடியும். உன்னோட சக்தி என்னன்னு எனக்கு தெரியும். உன்னோட மாச வருமானம் எவ்வளவுதான்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் கணக்கு போட்டு தான் டிமாண்ட் பண்ணியிருக்கேன். சரி, பணத்தை எப்போ தர்ற? நாளைக்கு சாயந்தரம். சாயந்தரம் வரைக்கும் இந்த லாட்ஜில் ஓட்டிகிட்டு இருக்க என்னால் முடியாது. பேங்க் எத்தனை மணிக்கு திறக்கும்? காலையில் 10 மணிக்கு. பணத்தை டிரா பண்ண எவ்வளவு நேரம் பிடிக்கும்? அரை மணி நேரம். பேங்க்ல இருந்து இந்த ஹோட்டல் எவ்வளவு தூரம்? 10 நிமிஷம் தூரம். 10:30 + 10 10:40. ஓகே, சரியா? 10:45 மணிக்கு நீ 30,000 பணத்தோட இந்த ஹோட்டல்ல ஆஜராயிடணும். சரி. இப்போ சரின்னு தலையாட்டிட்டு அசட்டையா இருந்துட்டீன்னா சரியா 10:46க்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் டயல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சொன்னபடி வந்துடுவேன் இந்தர். அதான் நான் பார்த்தேனே, பல்க் ஆர்டர் தரேன்னதும் 15 நிமிஷத்துல இங்கே வந்து சேர்ந்தியே. இதே பங்க்சுவாலிட்டியை பணத்தை கொண்டு வந்து கொடுப்பதிலையும் கீப்பப் பண்ணு. சிரித்து கொண்டே விடை கொடுத்தான் இந்தர். யோசனையில் அமிழ்ந்த முகத்தோடு அந்த அறையை விட்டு வெளியேறி வந்தான் தியாகு. அத்தியாயம் 6. சரியாய் ராத்திரி 9 மணிக்கு டெலிஃபோன் வீறிட்டது. ரிசீவரை எடுத்து அதன் சப்தத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் தியாகு. ஹலோ, நான் தான் இந்தர். என்ன? நம்ம பேச்சுவார்த்தையை மறுபடி உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் ஃபோன் பண்ணேன். நாளை காலையில் சரியா 10:45 மணிக்கு பணம் என் கைக்கு வரணும். வந்து சேரும். நீ அனாவசியமாக இப்படி ஃபோன் பண்ண வேணாம். நல்ல வேலையா என்னோட ஒய்ஃப் இப்போ கிச்சனில் இருக்கா. பக்கத்தில் இருந்தான்னா ஃபோன் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு கேட்பா. அனாவசியமாக பொய் சொல்லி அவகிட்ட நாம் அனுப்பணும். ஓ, பொண்டாட்டிக்கு அவ்வளவு பயந்தவனா நீ? எந்த தைரியத்தில் இன்னொரு பெண்ணோட பழகின? அவ ஆந்திரா, இவ தமிழ்நாடுங்கிற தைரியமா? கிண்டலாய் அவன் கேட்டுவிட்டு ரிசீவரை வைக்க வெறுப்போடு தன் கையில் இருந்த கார்ட்லெஸை குஷன் சோஃபாவின் மேல் எறிந்தான் தியாகு. பொத்தென்று படுக்கையில் விழுந்தான். ஆசுவாசமாய் கண்களை மூடிக்கொண்டான். எத்தனை நேரம்? கொலுசு சப்தம் கேட்டு கண்களை மலர்த்தினான். கையில் பால் டம்ளர்களோடு உள்ளே வந்து கொண்டிருந்தாள் லலிதா. அவனிடம் ஒரு டம்ளரை நீட்டிவிட்டு அவனுக்கு அருகில் உட்கார்ந்தாள். என்னங்க, காலையில தான் ஏகப்பட்ட டென்ஷன்ல இருந்தீங்க. உங்களோட சரியாவே பேச முடியல. இப்ப பேசலான்னா மறுபடியும் அதே டென்ஷன் மூட்லயே இருக்கீங்களே. நான் என்ன செய்யட்டும் லலிதா? எனக்கு நேரமே சரியில்லை. உங்ககிட்ட தப்ப வச்சுக்கிட்டு நேரத்தை குறை சொல்லாதீங்க. திக்கென்று நிமிர்ந்தான் தியாகு. என்கிட்ட தப்பிருக்கா? என்ன தப்பு? சிரித்தாள் லலிதா.
ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க. தப்பு நம்மக்கிட்ட இருக்கும், ஆனால் நேரத்தை குறை சொல்லுவோம். இதுதான் மனுஷங்களோட பொதுவான பழக்கம்னு சொன்னேன். நம்ம மீறி நடக்கிற விஷயங்களை என்னன்னு சொல்கிறது? என்ன சொல்கிறீங்க? பல்க் ஆர்டர் கிடைக்கும்னு போனேன், ஆனால் அந்த ஆள் கையை விரிச்சிட்டான். ஏன்? ஒரு கஸ்டமர் ப்ராடக்டை வேண்டான்னு சொல்கிறதுக்கு 1000 நொண்டி சாக்கு கிடைக்கும். அப்புறம் எதுக்காக அந்த ஆள் பல்க் ஆர்டர் தர்றேன்னு சொல்லி உங்களை மனக்கட்டு வர சொல்லணும்? சில பேர் அப்படித்தான் அலக்களிப்பாங்க. அதுவும் டியூட்டி டைம் முடிஞ்ச பிறகு நம்ம ப்ரோக்ராமை கூட கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே போனீங்க. இதைத்தான் என்னோட கெட்ட நேரம்னு சொன்னேன். இல்லை, இந்த மாதிரி சாடிஸ்ட் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பை வளர்த்துக்க கூடாது. பாசிட்டிவ் ரிசல்ட், நெகட்டிவ் ரிசல்ட் ரெண்டுக்குமே தயாராக தான் போகணும். இது மாதிரி அனுபவம் எல்லாம் எனக்கு புதுசு லலிதா. இவ்வளவு வருஷம் உத்தியோக அனுபவத்தில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டதே இல்லை. சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்ததை நினச்சி பார்த்து ஏன் வருத்தப்பட்டுட்டு இருக்கணும்? இந்த ஆளை நம்பித்தான் நீங்கள் வேலையில் இருக்கீங்களா என்ன? அப்படி இல்லை. அப்புறம் என்ன, பேசாமல் படுங்க. அவன் காலியான பால் டம்ளரை கொடுக்க அதை டீப்பாயின் மேல் வைத்துவிட்டு அவள் மெதுவாய் ஆரம்பித்தாள். நான் அப்போவே உங்ககிட்ட ஒரு விஷயம் ஆரம்பித்தேன், ஞாபகம் இருக்கா? என்ன விஷயம்? சில கேள்விகள் கேட்க போகிறேன், அதுக்கு மறைக்காமல் பதில் சொல்லணும்னு சொன்னேன். அதுக்குள்ளே ஃபோன் வந்துச்சு, விஷயம் டைவர்ட் ஆயிடுச்சு. என்ன கேட்க போகிற? துவைக்கிறதுக்காக உங்கள் சூட்கேஸ்களை காலி பண்ணுறப்போ என் கையில் 2 ரெசிப்ட் பில்லு கிடச்சிது. ரெசிப்ட் பில்லா? ஆமாம். ஒன்று பர்த்டே க்ரீட்டிங்ஸ் வாங்கினதுக்கு, இன்னொன்று ஃப்ரீ சைஸ் சுடிதார் வாங்கினதுக்கான பில். நானும் சுடிதார் போடுறதில்ல. யாருக்காக அதை வாங்கினீங்க? அது மட்டும் இல்லை, உங்கள் பிங்க் கலர் சட்டை முதுகுப்புறம் ரத்தக்கரை வேறு ஆகியிருந்தது. அவள் சொன்ன வினாடி லேசாக திடுக்கிட்டாலும் அதற்கு மறு வினாடியே சமாளித்து கொண்டான். ட்ரெயினில் சரியான மூட்டைப்பூச்சி தொந்தரவு. அந்த ரத்தக்கரை ட்ரெயினில் மூட்டைப்பூச்சி நசுங்கினதில் ஆகியிருக்கும். அதை விடுங்க, எனக்கு முக்கியமாக அந்த ரெசிப்ட் பில்களை பற்றி தெரியணும். லலிதா அவன் முகத்தையே பார்க்க அவன் நிதானமான குரலில் கேட்டான். நீ என் மேலே சந்தேகப்படுறியா லலிதா? நீங்கள் வாங்கின அந்த பொருள்களை பற்றி இந்த நிமிஷம் வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை. அதை பற்றி நான் கேட்குறதுல என்ன தப்பு? நான் தெரிஞ்சுக்க கூடாத விஷயமா? நீங்கள் வாங்கியிருக்கிற ஐட்டம் பொண்டாட்டிக்கு கூட தெரியாமல் வாங்கக்கூடிய சமாச்சாரம் இல்லையே. உனக்கு தெரியக்கூடாத விஷயமெல்லாம் இல்லை. உங்ககிட்ட நான் மறைக்க நினைக்கவும் இல்லை. அப்படி நினச்சிருந்தா அந்த பில்களை எல்லாம் அவ்வளவு அசட்டையாக நான் போட்டு வைப்பேன்னா? இதை ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கல. அதை யாருக்காக வாங்கினேன்னு தெரிஞ்சதுன்னா அநியாயமாக சந்தேகப்பட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவேன். அப்படின்னா அந்த க்ரீட்டிங்ஸும் சுடிதாரும் யாருக்காக வாங்கினீங்க? க்ரீட்டிங்ஸ் ஆந்திராவில் இருக்கிற எங்கள் ரெகுலர் கிளையண்ட் ஒருத்தருக்காக வாங்கினேன். சுடிதார் என்னோட ஃப்ரெண்டு அவன் தங்கைக்காக வாங்கிட்டு வர சொல்லி பணம் தந்திருந்தான். மாடல் படம் கொடுத்து விட்டுருந்தான். அந்த மாடலில் சுடிதார் ஆந்திராவில் தான் கிடைக்குமா. படத்தை காட்டி சுடிதாரை வாங்கி அங்கேருந்தே கொரியர் பண்ணிட்டேன். பில் மட்டும் சூட்கேஸில் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். லலிதா ஒரு நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றி விட்டு அவனை கட்டி கொண்டாள். சாரிங்க, என் மனசில் உங்கள் மேலே சந்தேகம் கிளம்பி இருக்கக்கூடாது. பரவாயில்ல, உடனே கோபப்படாமல் இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்து விளக்கம் கேட்டியே. அப்படி கேட்டதுனால உனக்கும் சந்தேகம் தீர்ந்தது. நீ பாட்டுக்கு என்கிட்ட இதை பற்றி வாயையே திறக்காம கோபத்தை காட்டிக்கிட்டு இருந்தீன்னா எனக்கு தலையும் புரியாது வாலும் புரியாது. 2 பேருக்குமே நிம்மதி போயிடும். லலிதா அவன் மார்பில் தலையை புதைத்து கொண்டு தூங்க ஆரம்பிக்க தியாகு தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். என்னதான் டென்ஷன் என்றாலும் இப்படியே அசட்டை அந்த பில்களை சட்டு பாக்கெட்டில் போட்டு வைப்பாய்? இந்நேரம் லலிதாவை சமாளிக்க சரியான ஒரு பொய் மனதில் தோன்றி இருக்காவிட்டால் நிலைமை என்ன ஆவது? அல்லது சமாளிப்பதற்காக சொன்ன பொய்யை அவள் நம்பி இருக்காவிட்டால் நிலைமை படு மோசமாக போகியிருக்குமே. ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் இந்தர், ஆபீஸில் மேனேஜர். இதற்கெல்லாம் மேலே வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை முளைத்தால் சமாளிக்கவே முடியாது. சரி, நாளைக்கு இந்தரை எப்படி சமாளிக்கலாம்? இந்த மிரட்டல் தொடர்கதையா இருக்கும் என்று வேறு கொக்கரிக்கிறான். 3 லட்சம் ரூபாய் பணம் தருவதை தவிர அவனை சமாளிக்க நிரந்தர தீர்வு வேறு ஏதாவது இருக்கிறதா? தியாகு தீவிரமாய் யோசித்து கொண்டிருந்தான். மறுநாள் காலை 8 மணிக்கு டெலிஃபோன் அவசர குரலில் அழைத்தது. ரிசீவரை எடுத்த லலிதா ஹலோ என்றாள். மறுமுனையில் இருந்து குரல் வந்தது. தியாகு இருக்காரா? நீங்க யாரு? நான் இன்ஸ்பெக்டர் ரத்னகுமார் பேசுறேன். தியாகுவை கொஞ்சம் பேச சொல்றீங்களாமா? அவர் இப்பதான் எந்திரிச்சாரு, பாத்ரூம்ல இருக்காரு. என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் கன்வே பண்ணிடுறேன். அவரை ஹோட்டல் அருண் இன்டர்நேஷனலுக்கு உடனே வர சொல்லுங்க. எனி ப்ராப்ளம் இன்ஸ்பெக்டர்? அங்கே ஒரு மர்டர் ஆகியிருக்கு, அது சம்பந்தமா அவரை விசாரிக்கணும். திடுக்கிட்டு போய் நடுங்கும் குரலில் லலிதா கேட்டார். மர்டரா? ஆமா. யாரு? இந்தர்னு ஒரு ஆள். அதுக்காக இவரை ஏன் விசாரிக்கிறீங்க? கொலையான ஆளை நேத்திக்கு மிஸ்டர் தியாகு சந்திச்சிருக்காரு. உடனே அவரை வர சொல்லுங்க. சரி இன்ஸ்பெக்டர். நடுங்கும் கரங்களால் லலிதா ரிசீவரை வைத்தபோது தவளால் ஈரத்தலையை துவட்டி கொண்டே தியாகு அங்கே வந்து நின்றிருந்தான். போன்ல யார் லலிதா? போலீஸ் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? ஆமா, ரத்னகுமாரோ என்னவோ பேர் சொன்னார். மெல்லிய பரபரப்போடு கேட்டான். என்ன விஷயம்? உங்களை உடனே ஹோட்டல் அருண் இன்டர்நேஷனலுக்கு வர சொன்னார். நேத்திக்கு நீங்க பார்க்க போனீங்களே இந்தர்னு ஒரு ஆள், அந்த ஆளை யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம். முகப்பரப்பு பூராவும் அதிர்ச்சியை பூசிக்கொண்டு குரலை வெளியிட்டான் தியாகு. மை குட்னஸ். அத்தியாயம் 7. ஹோட்டல் அருண் இன்டர்நேஷனல். தியாகு அறை எண் 64 தொட்டபோது அங்கே நிறைய காக்கி யூனிஃபார்ம்களை பார்க்க முடிந்தது.
அங்கே செல்கிற வரைக்கும் இருதய பகுதி பூராவும் பரபரப்புடன் ஒற்றை ட்ரம்ஸ் ஒலித்து கொண்டே இருந்தது. இன்ஸ்பெக்டர் ரத்னகுமார் அவனை பார்த்து சிநேகமாய் கையை குலுக்கிய பிறகுதான் அவனுக்குள் நிம்மதி மூச்சு வெளிப்பட ஆரம்பித்தது. ஃபாரன்சிக் ஆட்கள் ரசாயன பவுடர்களோடும் தடித்த லென்ஸுகளோடும் அறையை ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். கான்ஸ்டபிள்கள் சிலர் சாக்பீஸால் கோடு போட்ட மார்க் செய்தபடியும் இன்ச் டேப்பினால் அளந்து தாளில் அளவுகளை குறித்தபடியும் தெரிந்தார்கள். கட்டிலுக்கு அந்த பக்கம் தரையில் குப்புற விழுந்து கிடந்தான் இந்தர். அவன் அணிந்திருந்த தொளதொளத்த இரவு உடை பூராவும் கருஞ்சிவப்பாய் கெட்டித்து போன ரத்தம். அறையை ஆராயும் தியாகுவை கலைத்தார் ரத்னகுமார். வாங்க மிஸ்டர் தியாகு, நாம அப்படி ஓரமா நின்று பேசலாம். வராந்தாவில் ஒரு தூணுக்கு அருகே அவனை கூட்டிக் கொண்டு போனார். செத்து போயிருக்கிற இந்த ஆளை உங்களுக்கு தெரியுமா? நேத்துல இருந்து தெரியும் இன்ஸ்பெக்டர். யூ மீன்? புது அறிமுகம். இவரை யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது? அவரே செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிட்டார். எங்க? நேத்திக்கு சாயந்தரம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. உங்க ஃபோன் நம்பர் இவருக்கு எப்படி கிடைச்சது? ஆஃபீஸுக்கு தான் டயல் பண்ணியிருக்காரு. அங்கே என்னோட நம்பரை இவர் கொடுத்துருக்காங்க. எதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணாரு? கம்பெனிக்கு ஒரு பல்க் ஆர்டர் தர்றதுக்காக ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அங்கே என்னோட வீட்டு நம்பரை இவருக்கு தந்திருக்காங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் சம்மந்தமாக பேசுறதுக்காக என்ன இங்கே வர சொன்னாரு. பல்க் ஆர்டர் தரேன்னு சொன்னதுனால நான் உடனே கிளம்பி வந்து அவரை பார்த்தேன். ஹோட்டல் ரிஜிஸ்டரில் என்டர் ஆகி இருக்கிற அவுட் கோயிங் கால்ஸை வச்சு தான் உங்களுக்கு இவர் ஃபோன் பண்ணியிருக்கிற விபரத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தியாகு. நேத்திக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க? கரெக்டாக டைம் தெரியல. பரவாயில்ல, சுமாராக சொல்லுங்க. 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சுமார் 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்திருப்பேன். என்ன பேசுனீங்க? அவர் தரப்போகிற ஆர்டர் பற்றியும் நாங்கள் சப்ளை பண்ண போகிற ப்ராடக்ட் பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம். பிஸ்னஸ் தான் பேசினோம். ஆர்டர் கன்ஃபார்ம் ஆச்சா? இல்லை, இன்னைக்கு ஆஃபீஸுக்கு வந்து பேசி ஃபைனலைஸ் பண்ணிக்கிறதா இருந்தோம். இவர் எங்கேருந்து வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல இன்ஸ்பெக்டர். அவர் அதிகம் என்னை பேச விடலை. அவரே பேசிகிட்டு இருந்தாரு. அதனால தான் ஃபைனல் டாக்ஸுக்காக ஆஃபீஸுக்கு வர சொன்னேன். ஆந்திராவிலேருந்து வந்திருக்காரு. சுசீலான்னு ஒரு பொண்ணு மர்டர் ஆனதை பற்றி விசாரித்தேன். அதே ஊர்ல இருந்து தான் இந்தரும் வந்திருக்காரு. ஐசி 2 மர்டருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலான்னு நினைக்கிறேன். அந்த சுசீலாவுக்கும் இந்தருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? உதட்டை பிதுக்கினான் தியாகு. எனக்கு தெரியல இன்ஸ்பெக்டர். அந்த சுசீலாவை ஏற்கனவே 4-5 முறை பார்த்துருக்கேன். இந்தரை நேத்திக்கு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பார்த்துருக்கேன். 2 பேருமே பிசினஸ் சம்பந்தமா என்ன சந்திச்சவங்க. அதுதான் பாயிண்ட். 2 பேரும் ஒரே இடத்த சேர்ந்தவங்க. 2 பேருமே உங்க கம்பெனிக்கு பிசினஸ் தர வந்தவங்க. ஆனா பிசினஸ் ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னால மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டுட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? கேஸ் இன்ஸ்பெக்டர் ரத்னகுமாரின் யோசிப்பில் வேறு பாதையை நோக்கி திசை திரும்பி கொண்டிருப்பதை உணர்ந்து தியாகுவுக்குள் மெல்லிய சந்தோஷம் பரவியது. மனசுக்குள் பூத்த சந்தோஷ பூக்களை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஆமோதிப்பதாய் தலையை அசைத்து கொண்டே சொன்னான். எங்க ஆபீஸுக்கு எதிராக ஆந்திராவில் யாரோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க போலிருக்கு இன்ஸ்பெக்டர். அந்த ஏரியாவில் எங்களுக்கு பிசினஸ் நடக்க விடாம சதி பண்றாங்க. யூ ஆர் கரெக்ட். அங்க உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியா காம்படிட்டர்ஸ் இருக்காங்களா? இந்த கேள்விக்கு என்னால் சரியான பதிலை சொல்ல முடியாது இன்ஸ்பெக்டர். இது பற்றி எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் விசாரிச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட சரியான புள்ளி விபரங்கள் இருக்கும். அப்போது மறுபடியும் நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரணுமா? எஸ், பெட்டர் டு ஆஸ்க் தம். தேங்க்யூ மிஸ்டர் தியாகு. இவ்வளவு சீக்கிரம் மறுபடியும் ஒரு கொலை விவகாரத்துக்காக உங்களை நான் சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். பரவாயில்ல இன்ஸ்பெக்டர். கைகுலுக்கி அவரிடம் விடை பெற்றான் தியாகு. நீல வராந்தாவின் மறு திருப்பத்தில் அஸ்தமித்தான். ரத்னகுமார் இந்தர் கொலையாகி கிடந்த அறைக்குள் மறுபடியும் நுழைய போன போது சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் எதிர்பட்டார். தியாகுவை விசாரணை பண்ணி அனுப்பிட்டீங்களா சார்? அனுப்பிட்டேன். என்ன சொன்னார்? அவரோட பேசி பார்த்ததுல அந்த சுசீலா மர்டருக்கும் இந்த மர்டருக்கும் பிசினஸ் ரீதியான தொடர்பு இருக்கும்னு தோணுது. 2 பேருமே தியாகு வேலை பார்க்குற கம்பெனிக்கு ஆர்டர் தர முன் வந்தவங்க. பிசினஸ் ரைவல்ஸின் வேலைன்னு நினைக்கிறீங்களா? அப்படித்தான் நினைக்க தோணுது. தியாகு மேல சந்தேகப்பட ஏதாவது முகாந்திரங்கள் இருக்கா? அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. விசாரிச்ச அளவுல அவர் தெளிவா குழப்பம் இல்லாம பதில் சொல்றாரு. குற்றவாளிக்கு இருக்கிற பதட்டமும் பயமும் அவர்கிட்ட இல்ல. இவங்களை கொலை செய்யறதுக்கான அவசியம் அவருக்கு இருக்கிறதாவும் படல. தவிர அவர் சொன்ன தகவல்களை கிராஸ் செக் பண்ணேன். உண்மையான தகவல்களாதான் இருந்துச்சு. நேத்திக்கு அவர் வந்த நேரம், இந்தர் கூட பேசிட்டு இருந்த நேரம், இந்தர் அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணது, எல்லா தகவல்களும் ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் சொன்ன தகவல்களோட ஒத்து போகுது. அப்படின்னா மேற்கொண்டு கேஸை எந்த திசையில நகர்த்த போறோம் சார்? தியாகுவோட ஆஃபீஸில் அவங்க காம்படிட்டர்ஸ் பற்றி விசாரிக்கணும். ஆந்திராவில் இவங்க ஆப்ரேஷனை செய்ய விடாமல் பண்ணுற காம்படிட்டர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். டீட்டெயில்ஸு கேட்டு ஆந்திரா போலீஸ்க்கு ஃபேக்ஸ் அனுப்பிட்டீங்களா? அப்போவே அனுப்பிட்டேன் சார். அநேகமாக கொஞ்ச நேரத்தில் பதிலே வந்துடும். கார்த்திகேயன் சொல்லவே கான்ஸ்டபிள் ஒருவர் கையில் வளவளப்பான ஃபேக்ஸ் காகிதங்களோடு அவர்களை நெருங்கினார். ஆந்திராவில் இருந்து ரிப்ளை ஃபேக்ஸ் வந்திருக்கு. ரிசப்ஷனில் கொடுத்தாங்க சார். கார்த்திகேயன் அதை வாங்கினார். என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க கார்த்திகேயன்? ரத்னகுமார் ஆர்வமாய் கேட்க சில வினாடிகளே அந்த தாள்களின் மேல் கண்களை பதித்து செய்தியை உள்வாங்கிய கார்த்திகேயன் நிமிர்ந்து சொல்ல ஆரம்பித்தார். 2 கொலைகளுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது உறுதியாயிடுச்சு சார். எப்படி? மர்டர் நடந்த விதம் இதே மாதிரி துப்பாக்கியால சுடப்பட்டு தான் அந்த சுசீலாவும் இறந்திருக்கா.
தோட்டா கூட நாம குறிச்சு அனுப்பிய அதே வகை தான். வேற என்ன விவரம் வந்திருக்கு? இந்த இந்தர் லாட்ஜில் கொடுத்துருக்கிற அட்ரஸ் ஃபோக்கஸ் அட்ரஸா? ஆமாம், அப்படி ஒரு முகவரி அங்கே இல்லவே இல்லைன்னு தகவல் அனுப்பியிருக்காங்க. இந்தர் பிஸ்னஸ் சம்மந்தமாக இங்கே வந்திருக்காருன்னு தான் விசாரிச்ச அளவில் நமக்கு தெரிய வந்த தகவல். பிஸ்னஸ்க்காக வந்தவன் இப்படி ஃபோக்கஸ் அட்ரஸ் தர வேண்டிய அவசியமே இல்லையே. அதைத்தான் சார் நானும் யோசிக்கிறேன். அப்படின்னா இந்த இந்தர்கிட்ட என்னவோ தப்பு இருக்கு. ஷியூர். என்ன தப்பு? கண்டுபிடிக்கணும். அத்தியாயம் 8. மேனேஜரின் பரந்த மேஜைக்கு எதிரே அமர்ந்திருந்தான் தியாகு. அவர் திகைப்போடு அவனை பார்த்து குரலை வெளியிட்டார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் 2 தடவை உங்களை விசாரணை செஞ்சாரா? ஆமா, உங்களையும் சந்திச்சு பேசணும்னு சொன்னாரு. என்ன சந்திக்கணுமா? எதுக்கு? அந்த மர்டர் சம்பந்தமா விசாரிக்கத்தான். அந்த கொலைகள் சம்பந்தமா என்ன எதுக்காக விசாரிக்கணும்? கொலையான 2 பேருமே நம்ம கம்பெனிக்கு பிசினஸ் தரதுக்காக முன் வந்தவங்க. அதனால நம்ம கம்பெனியின் காம்படிட்டர்ஸ் யாராவது இந்த கொலைகளை செஞ்சிருக்கலாம்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. ஸோ நம்ம கம்பெனிக்கு எதிராக போட்டி நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்க யார் யாருன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்க விரும்புனாங்க. இந்த விபரமெல்லாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் நல்லா தெரியும்னு நான் சொன்னதால உங்களை வந்து விசாரிப்பாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, நீங்க ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல? உடனுக்குடன் இந்த விஷயங்களை என்னோட நாலேஜுக்கு கொண்டு வந்திருக்க வேணாமா? இது ஆஃபீஸோட சம்மந்தப்பட்ட விவகாரம்னு காலையில இன்ஸ்பெக்டர் என்னை ஹோட்டலுக்கு வர சொல்லி என்கொயரி பண்ணப்ப தான் எனக்கே தெரியும். அதனால இன்னைக்கு வந்த உடனே சொல்லிட்டேன். ஆந்திராவில் அந்த பொண்ணு மர்டர் ஆனப்ப இந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையா? அந்த பொண்ணு கொலையான விபரமே நேற்று இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் தெரியும் சார். அதை உடனே நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லலை? அப்போ நான் அந்த விஷயத்தை இவ்வளவு சீரியஸாக நினைக்கல. பர்சனல் காரணங்களுக்காக அந்த பொண்ணு கொலையாகி இருக்கலாம்னு நினச்சேன். இன்ஸ்பெக்டரும் அப்படிதான் நினச்சிருந்தாரு. ஃபார்மலாக அந்த பொண்ணை பற்றி ஏதாவது விபரம் தெரியுமான்னு மட்டும் என்கிட்ட கேட்டுட்டு போனாரு. இன்ஸ்பெக்டர் இங்கே எப்போ வர்றேன்னார்? தெரியல சார். சரி, நீங்கள் போகலாம். 1 செகண்ட் சார், நான் வந்த விஷயத்த பேசிட்டு போயிடுறேன். என்ன விஷயம்? நான் இன்னையிலேருந்து 15 நாள் மெடிக்கல் லீவ் எடுத்துக்கிறேன். லேசான முறைப்போடு நிமிர்ந்தார். லீவு கிடையாதுன்னு நான் தான் நேத்திக்கே சொல்லிட்டேனே. சாரி சார், என்னால் மென்டல் டென்ஷனோட வேலை பார்க்க முடியாது. என்னோட போதாத நேரம். இந்த கொலை விவகாரம் வேற புது தலைவலி. 15 நாள் நானும் என்னோட ஒய்ஃபும் வெளியூர் போகிறோம். ஊட்டியில் காட்டேஜ் புக் பண்ணிட்டேன். நான் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டு என்ன ஆகுறது? அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் இன்எஃபிஷியன்ட்னு மெமோ கொடுப்பேன். தாராளமாக கொடுங்க. இந்த 2.5 வருஷ பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டை எடுத்து பார்க்க சொல்லி பதில் எழுதி மேனேஜ்மெண்ட்டுக்கு தருவேன். வீக் சேல்ஸு பீரியடை எல்லாம் வட்டம் போட்டு காட்டுவேன். ஏதோ 1 மாதம் டார்கெட் அட்டைன் பண்ண முடியலன்னா உடனே மெமோ கொடுப்பீங்களா? மிஸ்டர் தியாகு, டிசிப்ளின்னு ஒன்று இருக்குது. இந்த வார்த்தையை சொல்லி பிளிய வேலை வாங்கிப்பீங்க. நான் இப்போ இந்த லீவை எடுக்கலைன்னா 15 நாள் லீவும் லேப்ஸ் ஆகிடும். என்னோட லீவை தான் நான் எடுக்கிறேன். நியாயமான முறையில் உங்ககிட்ட கேட்டு பார்த்துட்டேன். நீங்கள் சாங்ஷன் பண்ணலைன்னா எனக்கு வேற வழி இல்லை. திரும்ப வந்து நான் விளக்க வேணுனாலும் எழுதி தந்துக்கிறேன். சொல்லிவிட்டு அவர் பதிலை எதிர்பார்க்காமல் வேகமாய் வெளியேறினான் தியாகு. ஊட்டி. 3 பீஸ் ஸ்வெட்டரை புடவைக்கு மேல் கொடுத்திருந்த லலிதா பஸ்ஸை விட்டு இறங்கியதும் குளிருக்கு கைகளை பரபரவென்று தேய்த்தாள். இங்கே நல்ல குளிருங்க. சிரித்துக்கொண்டே சூட்கேஸை எடுத்து கீழே வைத்தான் தியாகு. ஊட்டியில் நல்லா வெயில் அடிச்சா தான் ஆச்சரியப்படணும். இங்கே குளிர் அடிக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அவளிடம் கேட்டுக்கொண்டே தொலைவில் சென்ற ஆட்டோவை சைகையால் அழைத்தான் தியாகு. அந்த ஆட்டோ அரைவட்டம் அடித்து அவர்கள் அருகே வந்து நின்றது. எங்க சார் போகணும்? மவுண்ட் வியூ காட்டேஜ். ஏற்குங்க சார். சூட்கேஸை உள்ளே திணித்துவிட்டு பின்னிருக்கையில் உட்கார்ந்தார்கள் இருவரும். ட்ரட் ட்ரட்டென்று இரைச்சலோடு ஆட்டோ மேடான சாலையில் ஏறி செல்ல ஆரம்பித்தது. தியாகு சொன்னான், 2 வாரம் யாரோட தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்க போகிறோம் லலிதா. ஆஃபீஸ் பிக்கல் பிடுங்கல் எதுவும் கிடையாது. 2 வாரம் கழிச்சு மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டியதுதான். அப்போ மட்டும் இயல்பு வாழ்க்கை எப்படி திரும்பும்? பிரச்சனைகள் அங்கே அப்படியே தானே காத்திருக்கும். இல்லை லலிதா, இந்த 2 வார ரிலாக்ஸேஷன் எனக்கு பிரச்சனைகளை சந்திக்கிற தெம்ப கொடுக்கும். அங்கே போன பிறகு வர்ற பிரச்சனையை அங்கேயே போய் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அதை பற்றி பேசி இங்கே இருக்கிற நேரத்தை நாம ஏன் வீணடிக்கணும்? அவன் சொன்ன வினாடி ஆட்டோ அந்த பிரம்மாண்டமான வளைவுக்குள் பிரவேசித்தது. பசேல் என்ற லேனுக்கு நடுவே சிமெண்ட் பாதை ஓடிக்கொண்டிருக்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் மவுண்ட் வியூ காட்டேஜஸ் என்று தடித்த எழுத்துக்களை செதுக்கி வைத்திருந்தார்கள். 4 புறமும் கண்ணாடி வேய்ந்திருந்த காட்டேஜ் ஆபீஸின் முன்னால் ஆட்டோ இயக்கத்தை நிறுத்தி கொண்டது. சூட்கேஸை கீழே வைத்துவிட்டு ஆட்டோ சார்ஜை கொடுத்தான். ஆட்டோ டீசல் நாற்றத்தை சுற்றுப்புறத்தில் கொட்டிவிட்டு அங்கிருந்து அகன்றது. லலிதா, நீங்கே நில்லு, நான் போய் காட்டேஜ் சாவியை வாங்கிட்டு வரேன். அந்த ஆபீஸை நோக்கி நடந்தான் தியாகு. சூட்கேஸை பேஸ்மெண்டின் ஓரமாய் வைத்துவிட்டு சுற்றுப்புறத்தை வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தாள் லலிதா. அத்தனை திசையிலும் வயலட் நிறத்தில் மலைப்பூக்கள் கம்பளம் விரித்த மாதிரி பூத்து கிடந்தன. விஸ்தாரமான பச்சை லான்களில் ஆங்காங்கே விளக்கு கம்பங்கள், அவற்றின் முனைகளில் சோடியம் வேப்பர் விளக்குகள் மின்சார மொட்டுக்கள் போல நின்றிருந்தன. பனி பெய்யும் இந்த இடத்து சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ராத்திரி நேரத்தில் விளக்குகள் எரியும் போது பார்த்தால் அந்த காட்சி அதி அற்புதமாய் இருக்கும். லலிதா மனசுக்குள் கற்பனை செய்தபடியே இடதுபுறம் பார்வையை திருப்பினாள். அந்த குரோட்டன்ஸ் செடிக்கு அருகே நின்றிருந்த ஆளை பார்த்ததும் அவளுடைய நெற்றி சுருங்கியது. காட்டேஜ் ஆபீஸை நோக்கி போகிற தியாகுவையும் இவளையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். அந்த ஆசாமி சற்றே அழுக்காய் தெரிந்தான். சேவ் செய்யப்படாத முகப்பரப்பில் சில நாள் தாடி முள்முள்ளாய் பரவி இருந்தது.
சாம்பல் நிறத்தில் பைஜாமா அணிந்திருந்தான். அவன் பார்வை அசாதாரணமாய் இருந்தது. மெல்லிய பயத்தோடு லலிதா காட்டேஜ் ஆபீஸின் வாயிலை பார்த்தாள். தியாகு சீக்கிரம் வந்துவிட்டால் பரவாயில்லை என்று நினைத்தாள். அவள் பயத்துடன் பார்த்து கொண்டிருக்கிற போதே காட்டேஜ் ஆபீஸுக்குள்ளிருந்து ஆட்காட்டி விரலில் சாவியை சுழற்றி கொண்டே தியாகு வந்தான். என்னங்க? அவளுடைய நடுங்கும் குரலையும் பதட்டத்தை தேய்த்து கொண்ட முகத்தையும் கவனித்தவனாய் கேட்டான். என்னாச்சு லலிதா? ஏன் உன்னோட முகம் ஒரு மாதிரி இருக்கு? அங்க ஒருத்தன் அப்பவே இருந்து என்னையே முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். எங்க? இயல்பா பார்க்கிற மாதிரி உங்களுக்கு இடது பக்கம் இருக்கிற அந்த லேம்ப் போஸ்ட்டை பாருங்க. நாம கவனிக்கிறது அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் அவனை கவனிக்காத மாதிரி நின்றுட்டு இருக்கேன். அவள் சொன்ன திசைக்கு பார்வையை கொண்டு போன தியாகு மறுபடியும் கேட்டான். எங்க லலிதா? அந்த விளக்கு கம்பத்துக்கு பக்கத்துல குரோட்டன்ஸ் செடி தெரியுதா? அங்க பாருங்க. அங்க யாரும் காணுமே. குழப்பத்தோடு அவன் கேட்டதும் அந்த திசைக்கு மெதுவாய் பார்வையை திருப்பினாள் லலிதா. திகைத்தாள். அங்கே அவன் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நின்றுட்டு இருந்தான். இப்போ அவனை காணோங்க. நீ எனக்காக இந்த இடத்துல நின்றுட்டு இருந்த இல்லையா? அதே மாதிரி அந்த ஆள் நின்றுட்டு இருந்திருக்கலாம். எதாச்சியா நீ பாக்குறப்போ அவன் உன்னை பார்த்துருக்கலாம். இல்லைங்க, அவன் என்னத்தான் உத்து பார்த்துட்டு இருந்தான். நீங்க காட்டேஜ் ஆபீஸுக்கு போறதையும் என்னையும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தான். அவன் நம்ம தான் பின்தொடர்ந்து வந்திருக்காங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை. எதை வச்சு இவ்வளவு உறுதியா சொல்ற? அவன் கோயம்புத்தூர்ல இருந்தே நம்ம பின்னாடி வந்தான். தியாகு கொஞ்சம் சீரியஸ் ஆகி அவளை பார்த்தான். கோயம்புத்தூர்ல இருந்தே வர்றானா? ஆமா, நாம வந்த பஸ்லயே அவனை நான் பார்த்தேன். என்னையே முறைச்சிட்டு இருந்தான். அப்ப நீங்க சொன்ன மாதிரி எதேச்சியா அவன் நம்ம பார்த்துருக்கலாம், அல்லது ஏதோ ஜொல்லு பாட்டின்னு நினைச்சு அலட்சியமா இருந்துட்டேன். அதே ஆளை இந்த காட்டேஜுக்குள்ள பார்த்ததும் தான் எனக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு. தியாகுவின் இருதய பறவை சிறகுகளை தீவிரமாய் அடித்துக்கொள்ள ஆரம்பித்தது. அவன் எப்படி இருந்தான் லலிதா? இந்தி படத்துல எல்லாம் காட்டுவானே பீம்ப், அந்த மாதிரி இருந்தான். ரொம்ப அழுக்கா, மோசமான பார்வையோட கெச்சலா தெரிஞ்சான். அவனை மறுபடியும் பார்த்தீங்கன்னா உடனே என்கிட்ட சொல்லு. நீ சந்தேகப்படுறது சரியா இருந்தா நிச்சயமா அவன் மறுபடியும் நம்ம கண்ணில் படாம போக மாட்டான். இப்போதைக்கு மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் லலிதா. வா, நாம காட்டேஜுக்கு போகலாம். காட்டேஜ் நம்பர் A40. ரொம்ப தூரம் நடக்கணுமா? சூட்கேஸை தூக்கி கொண்டே கேட்டாள் லலிதா. A பிளாக் முன்னாடியே இருக்கு. ட்ராலி இருக்கு, வேணா கொண்டு வரட்டுமா? சூட்கேஸை ட்ராலியில் போட்டுக்கலாம். சின்ன சூட்கேஸ் தானே. A பிளாக் பக்கம்னு வேற சொல்றீங்க. ட்ராலி வேணாம். சிமெண்ட் பேவ்மெண்ட்டின் சரிவில் 200 அடி தூரம் நடந்திருப்பார்கள். அந்த அறுகோண வடிவ காட்டேஜ் A40 என்ற எண்ணை தாங்கி கொண்டு தெரிந்தது. வராந்தா படிகளில் உயர்ந்து சாவியை பொருத்தினான். ஃப்ளஷ் டோர் திறந்து கொண்டது. ஹாலின் 6 மூலைகளையும் ஹீட்டர், சோஃபாக்கள், டிவி, ஆடியோ பிளேயர், டெலிஃபோன், மேஜை, நாற்காலி என்று அழகாக ஃபர்னிஷ் பண்ணியிருந்தார்கள். ஹாலை ஒட்டினார் போல பெட்ரூம். உள்ளே நுழைந்த லலிதா கேஷுவலாக உடைமாற்ற துவங்கி கொண்டிருக்க, இப்போதைக்கு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் என்று சொன்ன தியாகுவின் மனசுக்குள் இந்த நிமிஷம் பெரிய போர்க்களம். யார் அவன்? அத்தியாயம் 9. மறுநாள் தியாகுவும் லலிதாவும் பொட்டானிக்கல் கார்டன், லேக்கில் போட்டிங் என்று சுற்றிவிட்டு காட்டேஜுக்கு திரும்பிய போது நேரம் மத்தியானம் 1 மணியை எட்டியிருந்தது. தியாகு அவளிடம் கேட்டான். காட்டேஜுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடலாமா, இல்லை நேராக ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடலாமா? பசி சிறுகுடலை முழுங்கலாமா அல்லது பெருகுடலை முழுங்கலாமான்னு வயிற்றுக்குள்ள பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கு. நேராக ரெஸ்டாரண்ட் போகலாம். லலிதா சொல்ல தலையசைத்து விட்டு காட்டேஜ் ரெஸ்டாரண்ட் இருந்த திசையில் நடந்தார்கள். நடக்க நடக்க லலிதா தொடர்ந்து சொன்னாள். உண்மையிலேயே இந்த ஊட்டி ட்ரிப்பு நமக்கு செகண்ட் ஹனிமூன் வந்த மாதிரி இருக்கு. தியாகு அவளை பார்த்து சிரித்தான். ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஹனிமூன் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இதை செகண்ட் ஹனிமூன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். ஏன், என்ன வித்தியாசம்? ஹனிமூன் வந்தப்ப நாம ரூமை விட்டு வெளியே போகவே இல்லை. 24 மணி நேரமும் ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தோம். இப்போ அப்படி இல்லையே. சிவப்பாகி போன முகத்தோடு அவனுடைய முதுகில் செல்லமாய் குத்தினாள் லலிதா. சி, 1.5 வருஷம் ஆகி இன்னும் உன் முகத்துல வெக்கம் மட்டும் அப்படியே இருக்கு. அதே மாதிரி ஏன் பாதியில் நிறுத்திட்ட? அதே மாதிரி 1.5 வருஷம் ஆகியும் இன்னும் உங்ககிட்ட ஆசை மட்டும் அப்படியே இருக்கு. என்னோட ஆசையை நீதானே நிறைவேற்றி வைக்கணும். சரி, உங்க ஆசையை நிறைவேற்றுறேன். மிச்சம் இருக்கிற நாட்கள்ல நாம 2 பேரும் காட்டேஜ் ஹவுஸை விட்டு எங்கேயும் வெளியே போக வேணாம். ஹீட்டரை போட்டுக்கிட்டு வெதுவெதுப்பான அறைக்குள்ளேயே பொழுத கழிக்கலாம். சின்ன திருத்தம். என்ன? ஹீட்டர் வேண்டாம். ஹீட்டர் வேண்டாமா? ஊட்டி குளிர் பிச்சு வாங்குதுங்க. ஹீட்டர் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச பதார்த்தம் மாதிரி விரைச்சி போயிடுவீங்க. ஹீட்டர் வேணான்னு நான் சொல்லலையே. இப்போதானே சொன்னீங்க. 2 ஹீட்டர் வேணான்னு சொன்னேன். 2 ஹீட்டரா? 1 எலக்ட்ரிக் ஹீட்டரு, இன்னொன்று நீ. மறுபடியும் லலிதாவின் முகத்தில் குங்கும சிவப்பு. பேசிக்கொண்டே நடந்ததில் ரெஸ்டாரண்ட் வாசல் வந்திருக்க உள்ளே பிரவேசித்தார்கள். மசமசப்பான அறை இருட்டில் ஒரு மூளை மேஜையை தேர்ந்தெடுத்து அமர்ந்தார்கள். வந்து நின்ற பேரரிடம் மீல்ஸ் ஆர்டர் செய்து பேசிக்கொண்டே சாப்பிட ஆரம்பித்தார்கள். சிறிது நேரம் கழித்து எதேச்சையாய் அந்த தூரத்து மேஜையை பார்த்த லலிதா திகைத்து போனாள். என்னங்க? என்ன? அங்கே உட்கார்ந்திருக்கானே அவன்தான். தியாகு திரும்பி பார்த்தான். இருட்டின் மசமசப்பில் அவனை ஓரளவு அடையாளம் காண முடிந்தது. பேரரிடம் பேசிக்கொண்டிருந்தவன் தியாகு கவனிப்பதை உணர்ந்தவன் போல் சட்டென்று எழுந்து அங்கிருந்து வெளியேறி சென்றான். சற்று நேரம் கழித்து பேரர் அருகில் வந்தார். பில் பண்ணிடலாமா சார்? பண்ணிடு. தலையை சேர்த்துவிட்டு நகரப்போன பேரரை குரலை வெளியிட்டு நிறுத்தினான். 1 நிமிஷம் பேரர். எஸ் சார். அந்த டேபிளில் உன் கூட பேசிட்டு இருந்தாரே, அவர் உனக்கு தெரிஞ்சவரா?
இல்லை சார், உங்களை மாதிரி கஸ்டமர் தான். இந்த காட்டேஜில் தங்கியிருக்காரா? ஆமாம். எந்த காட்டேஜ்? டி பிளாக் 18. அவர் பேர் தெரியுமா? நோட்டை பார்த்து சொல்கிறேன் சார். சொன்ன பேரர் லேசான ஆச்சரியத்தோடு கேட்டான். என்ன சார், சொல்லி வச்ச மாதிரி அவர் உங்களை பற்றி விசாரிச்சார், நீங்கள் அவரை பற்றி விசாரிக்கிறீங்க? அவர் எங்களை பற்றி விசாரிச்சாரா? ஆமாம். என்ன விசாரிச்சார்? நீங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த காட்டேஜில் தங்கியிருப்பீங்கன்னு கேட்டார். நீ என்ன சொன்ன? பில் போடுறதுக்காக எந்த காட்டேஜில் யார் தங்கியிருக்காங்கங்கிற விவரம் மட்டும் எங்களுக்கு வரும். எவ்வளவு நாளைக்கு காட்டேஜ் எடுத்திருக்காங்கங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். சரி, நீ பில் கொண்டு வா. பேரர் நகர்ந்த பிறகு தியாகு மெதுவான குரலில் சொன்னான். நீ சந்தேகப்பட்டது சரிதான். அவன் நம்ம தீவிரமாக ஃபாலோ பண்ணுறான் லலிதா. என்னத்தான் விரைக்க விரைக்க பார்த்துக்கிட்டே இருக்கான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. லலிதா இப்படி நினைத்து கொண்டிருப்பது தியாகுவுக்கு ஒரு வகையில் நிம்மதியாய் இருந்தது. தன்னை பார்ப்பதாகவே லலிதா நினைத்து கொண்டிருக்கட்டும். அவளுக்கு தைரியம் சொன்னான். நான் கூட இருக்கிறப்போ உனக்கு என்ன பயம்? இது இப்படியே தொடர்ந்தா நாம் இங்கே தங்கியிருக்க போகிற மிச்சம் இருக்கிற நாட்கள் டென்ஷனில் தான் கழியும். அவன் ஏதோ சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி இருக்குங்க. நீ சொல்கிறது சரிதான். இதை இப்படியே தொடர விடக்கூடாது. இன்னைக்கு இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். எப்படி? அவனை நேருக்கு நேராக சந்திக்க வேண்டியதுதான். சந்திச்சு எதுக்காக இப்படி ஃபாலோ பண்ணுற, உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட வேண்டியதுதான். நாம் அவனை பார்க்குறோன்னு தெரிஞ்சால் உடனே நழுவி போயிடுறானே. அவனோட காட்டேஜுக்கே போகிறேன். அங்கிருந்து அவன் எங்கே நழுவி போயிடுவான்? வேண்டாங்க, தனியாக அங்கெல்லாம் போக வேணாம். இந்த மாதிரி ஆளுங்க என்ன வேணா செய்வாங்க. பயப்படாத, நான் கவனமாக போய் பேசிட்டு வர்றேன். எப்போ போகிறீங்க? இதுக்காக 4 நட்சத்திரம் பார்க்கணுமா என்ன? இப்போ காட்டேஜுக்கு போகிறோம். அங்கே உன்னை விட்டுட்டு நான் டி பிளாக் போயிட்டு வர்றேன். பேரர் பில்லோடு வந்தார். தட்டில் டிப்ஸை வைத்துவிட்டு எழுந்தார்கள். லலிதாவை அவர்களின் காட்டேஜில் விட்டுவிட்டு சிமெண்ட் பாதை சரிவில் இறங்கி போனான் தியாகு. பி பிளாக், சி பிளாக், டி பிளாக். ஓரமாய் உள்வாங்கியிருந்தது காட்டேஜ் எண் 18. கிரில் கேட்டை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்ற தியாகு காட்டேஜின் முகப்பு கதவை அடைந்து காலிங் பெல்லை அழுத்தினான். காத்திருந்தான். சொற்ப வினாடிகள் கரைந்தன. மீண்டும் பெல்லை அழுத்தினான். பதில் இல்லை. கதவை தட்டி பார்த்தான். உட்புறம் இருந்து எந்த சலனமும் இல்லை. யோசனை மேலிட மீண்டும் தங்கள் காட்டேஜுக்கே திரும்பி வந்தான் தியாகு. கவலை வலியும் முகத்தோடு காத்திருந்த லலிதா தியாகு வந்ததும் கேட்டாள். அவனை பார்த்தீங்களா? அவன்கிட்ட பேசுனீங்களா? ஏன்? காலிங் பெல் அடிச்சு பார்த்தேன். கதவை தட்டி பார்த்தேன். ஆள் காட்டேஜில் இல்லை போலிருக்கு. ஒருவேளை காலி பண்ணிட்டு போயிருப்பானோ? தெரியலையே. சொன்னவன் இன்டர்காமை எடுத்தான். ரிசப்ஷனுக்கு டயல் செய்தான். ஹலோ ரிசப்ஷன். மறுபக்கம் குரல் கேட்டதும் வார்த்தைகளை வெளியிட்டான். ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன இன்ஃபர்மேஷன் சார்? டி பிளாக்கில் காட்டேஜ் நம்பர் 18 தங்கியிருந்தவர் இருக்காரா? வெக்கேட் பண்ணிட்டாரா? இருக்கார் சார். அவர் பேர் என்ன? மாணிக். எந்த ஊர்? கோயம்புத்தூர் சார். என்ன மாதிரி அட்வான்ஸாக காட்டேஜ் புக் பண்ணியிருந்தாரா? நோ, நீங்கள் காட்டேஜில் செக்இன் ஆனீங்களே, அன்றைக்கி தான் அவரும் வந்தார். கண்டிப்பாக எனக்கு இங்கே காட்டேஜ் வேணும்னு கேட்டார். அவரோட குட்லக் காட்டேஜ் அவைலபிளாக இருந்தது. சொன்ன ரிசப்ஷனிஸ்ட் இளைஞன் சில வினாடிகள் யோசனைக்கு பின் கேட்டான். நீங்கள் எதுக்காக இதெல்லாம் கேட்குறீங்க? முதலில் திணறியவன் சட்டென்று சமாளித்தான். அசப்பில் அவர் என்னோட பழைய சிநேகிதர் மாதிரியே இருந்தார். அவரையே நேரில் பார்த்து கேட்கலான்னு அவரோட காட்டேஜுக்கு போனேன். காட்டேஜ் பூட்டி இருந்துச்சு. அதான் வெக்கேட் பண்ணி போயிட்டாரோங்கிற சந்தேகத்தில் உங்களை கேட்டேன். இல்லை சார், அவர் இன்னும் வெக்கேட் பண்ணலை. எங்காவது வெளியே போயிருக்கலாம். அவர் ரூமுக்கு வந்த உடனே நான் வேணா உங்களுக்கு தகவல் தரட்டுமா? அவசியம் இல்லை. என்னோட ஃப்ரெண்டு பேர் மாணிக் இல்லை. தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். வெல்கம் சார். எதிர்முனையில் அவன் ரிசீவரை சாத்த தியாகுவும் இன்டர்காமின் தொடர்பை துண்டித்தான். லலிதா கேட்டாள். அவன் இருக்கானா இல்லை காலி பண்ணிட்டு போயிட்டானா? இருக்கான். என்ன பண்ண போறீங்க? ராத்திரி எப்படியும் காட்டேஜ் திரும்பி வந்து தானே ஆகணும். நைட்டு 9 மணிக்கு மேலே அவனை நான் போய் பார்த்துக்கிறேன். தியாகு அப்படித்தான் தீர்மானித்திருந்தான். ஆனால் ராத்திரி 7 மணிக்கெல்லாம் காட்டேஜ் கதவு பலமாய் தட்டப்பட்டது. தியாகு கதவை விளக்கினான். லலிதா அவன் தோளுக்கு பின்னால் இருந்து எட்டி பார்த்தாள். வெளிவாசலில் சோடியம் வேஃபர் லாம்பின் மஞ்சள் பிரகாசத்துக்கு கீழே கோவா நிற முகத்தோடு ஒரு இன்ஸ்பெக்டர் நின்றிருந்தார். நீங்கள் தான் மிஸ்டர் தியாகுவா? எஸ் இன்ஸ்பெக்டர். டி பிளாக்ல 18ஆம் நம்பர் காட்டேஜில் தங்கியிருந்த மாணிக்குங்கிற ஆள் கொலை செய்யப்பட்டிருக்கார். அது சம்பந்தமாக உங்களை நான் விசாரிக்கணும். முகத்தின் ஒவ்வொரு மில்லிமீட்டர் பரப்பிலும் அதிர்ச்சி அலைகளை ஓடவிட்டபடி அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தான் தியாகு. அத்தியாயம் 10. அந்த இன்ஸ்பெக்டர் தியாகுவை பார்த்து கேட்டார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உள்ள வரலாமா? தியாகு கதவி நின்றும் விலகி அவருக்கு வழிவிட்டான். வாங்க இன்ஸ்பெக்டர். அந்த இன்ஸ்பெக்டர் உள்ளே பிரவேசித்து உயர் ரக சோஃபாவில் புதைந்தார். அவருக்கு எதிர் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டே கேட்டான் தியாகு. அந்த ஆள் இறந்ததுக்காக என்கிட்ட ஏன் விசாரிக்கணும் இன்ஸ்பெக்டர்? இந்த ஹோட்டலில் ஃபர்ஸ்ட் என்கொயரி நடத்தினதில் ரெஸ்டாரண்ட் பேரரும் ரிசப்ஷனிஸ்ட்டும் உங்களை பற்றி குறிப்பிட்டாங்க. என்னன்னு? உங்களுக்கு அவரை தெரியும்னு சொன்னாங்களா? அந்த ஆளை பார்க்குறப்போ என்னோட பழைய சிநேகிதர் ஒருத்தரோட ஞாபகம் வந்துச்சு. அவர் தானோங்கிற சந்தேகத்தில் நான் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அந்த ஆளோட பேர் மாணிக்னு சொன்னாங்க. அப்போவே இது வேற யாரோன்னு தெரிஞ்சிடுச்சு. நீங்கள் அந்த மாணிக்கோட காட்டேஜுக்கு போயிருந்தீங்களாமே? ஆமாம் இன்ஸ்பெக்டர். எதுக்காக? என்ன காரணத்துக்காக மாணிக்கை பற்றி ரிசப்ஷனில் விசாரிச்சேனோ அதே காரணத்துக்காக தான் காட்டேஜுக்கும் போனேன்.
முதல்ல காட்டேஜுக்கு தான் போனேன். காலிங் பெல்ல அடிச்சு பார்த்தேன். கதவை தட்டி பார்த்தேன். எந்த சலனமும் இல்லை. ஆள் காலி பண்ணிட்டு போயிட்டானோங்கிற சந்தேகத்தில் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணேன். மற்றபடி அவன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர். நீங்கள் கோயம்புத்தூரா? ஆமாம். என்ன வேலை பார்க்குறீங்க? சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே தங்கியிருப்பீங்க? 8ஆம் தேதி வரைக்கும் இங்கேயே தான் இருப்போம் இன்ஸ்பெக்டர். ஓகே, தேவைப்பட்டா திரும்பவும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என்னோட அனுமதி இல்லாமல் நீங்கள் ஊட்டியை விட்டு வெளியே போக வேணாம். தலையசைத்தான் தியாகு. இன்ஸ்பெக்டர் அவர்களிடம் விடைபெற்று சென்றார். தியாகுவும் லலிதாவும் பரஸ்பரம் பார்த்து கொண்டார்கள். தியாகு நெற்றியில் கையை அழுத்தி கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்தான். இங்கே வந்த பிறகும் தலைவலி விடலையே. இந்த மர்டர் பற்றி கோயம்புத்தூர் இன்ஸ்பெக்டர் ரத்னகுமாருக்கு தகவல் கிடைச்சா என்னை போட்டு கொடைய ஆரம்பிச்சிடுவார். ஏன் இப்படி நீங்கள் போகிற பக்கம்லாம் கொலை நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல லலிதா. தியாகு சொன்ன வினாடி டெலிஃபோன் வீறிட்டது. ரிசீவரை காதில் ஒட்ட வைத்தான் தியாகு. ஹலோ, பேசுறது யாரு? தியாகுவா? ஆமாம். நீங்கள் யாரு? உனக்கு வேண்டாதவன், அதனால உன்னை போல சரளமாக பேரை சொல்ல முடியாது. நீயே உனக்கு பிடிச்ச ஒரு பேர் வச்சு என்னை கூப்பிட்டுக்கலாம். அவனுடைய அலட்சியமான பேச்சு தியாகுவுக்குள் படபடப்பை விதைக்க ஆரம்பித்தது. புற்றீசல் மாதிரி புது புது தலைவலியாய் கிளம்பி கொண்டே இருக்கிறதே. இப்போ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? அதை சொல்லு. சுசீலாவில் ஆரம்பித்து இப்போ சுட சுட மாணிக் வரைக்கும் நீ பண்ணின கொலைகளை பற்றி எனக்கு அச்சரம் சுத்தமாக தெரியும். ஊட்டி போலீஸ் உன்னை பற்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் விசாரிச்சுட்டு போனதும் தெரியும். நீ இப்போ நேரில் வந்து என்னை பார்த்தீன்னா இது சம்மந்தமாக மேற்கொண்டு பேசலாம். அப்படி நீ வரலன்னா ஊட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டரை நான் நேரில் சந்தித்து பேச வேண்டியிருக்கும். உன்னை பற்றியும் நீ செஞ்ச கொலைகளை பற்றியும். தியாகு தடதடக்கும் இருதயத்தோடு அவசரமாய் கேட்டான். நான் எங்கே வரணும்? ஹோட்டல் மரியா, ரூம் நம்பர் 20. அந்த ஊட்டி குளிரிலும் பொடி பொடியாய் வியர்த்திருந்தான். யாருங்க ஃபோனில்? லலிதா கேட்க ஸ்வெட்டரை தலைவலியை மாட்டிக்கொண்டே சொன்னான். நான் அப்புறமா விவரம் சொல்கிறேன். லலிதா, நீ கதவை சாத்திக்கிட்டு இந்த காட்டேஜில் இரு. நான் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன். ஜெர்கின் ஜிப்பை சரக்கென்று இழுத்து விட்டு கொண்டு காட்டேஜ் படிகளில் சரிந்து பனி ஈரத்திற்குள்ளே விடுவிடுவென்று நடக்க ஆரம்பித்தான் தியாகு. அத்தியாயம் 11. ஹோட்டல் மரியா. பெயிண்ட் உதிர்ந்த போர்டுடன் அழுக்காக இருந்தது அந்த லாட்ஜ். அழுது வடியும் வராந்தாவில் 40 அடி நடக்க அறை எண் 20 மூலையில் இருந்தது. கதவை தட்டி ஓசை எழுப்பினான் தியாகு. 3வது ஓசை எழுப்பவே தாழ்பால் விலகியது. திறந்த கதவுக்கு பின்னே ஆஜானுபாகுவாய் அந்த கருப்பு ஆசாமி தெரிந்தான். தியாகுவை பார்த்ததுமே அடையாளம் தெரிந்தவனாய் புன்னகைத்தான். வா தியாகு, கரெக்டா வந்துட்டியே. தயக்கமாய் நின்றவனை வரவேற்றான். உள்ளவா. அந்த குறுகலான அறைக்குள் நுழைய 40 வாட்ஸ் பல்பின் மஞ்சள் வெளிச்சம் மங்களாக அறையை குளிப்பாட்டி கொண்டிருந்தது. உட்கார தியாகு. நான் உட்கார வரல. நீ சீக்கிரமா சொல்ல வேண்டியதை சொல்லு. இப்படி அவசர அவசரமா பேசுறதுக்காகவா உன்னை நான் நேரில் வர சொன்னேன்? பரவாயில்ல, உட்காரு. நிதானமாவே பேசலாம். அவன் இழுத்து போட்ட மரஸ்டூலில் தன்னை இருத்தி கொண்டான். சொல்லு, என்ன பேசணும்? நான் பேச வேண்டியதெல்லாம் டெலிஃபோன்லேயே பேசிட்டேன். இனிமேல் நீ சொல்ல வேண்டியதுதான் பாக்கி. நான் என்ன சொல்லணும்? எவ்வளவு பணம் தர்ற? எப்போ தர்ற? எங்கே வச்சு தர்ற? இதையெல்லாம் சொல்லு. இங்கே பாரு, நடந்த கொலைகளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏதாவது சம்மந்தம் இல்லாமலாம் போலீஸ் உன்னை கூப்பிட்டு விசாரிப்பாங்க? அது எதேச்சையா நடந்தது. எது? கொலையானவங்களோட எதேச்சையா நான் பேசுகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிடுச்சு. அதனால போலீஸ் என்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஒரு தடவை நடந்தா எதேச்சையா நடந்ததுன்னு சொல்லலாம். 3 தடவை எதேச்சையா நடந்ததுன்னா பச்சை குழந்தை கூட நம்பாது. அதெல்லாம் விடு. வெட்டி ஆர்கியூமெண்ட் வேணாம். நான் போலீஸில் உன்னை பற்றி போட்டு கொடுத்தேன்னா நீ சர்வ நிச்சயமாக கம்பி எண்ணி ஆகணும். இந்தர்கிட்ட பணத்தை தர்ற மாதிரி பாவலா பண்ணிட்டு பணம் தர்றதுக்கு முன்னால் அவனை நீ தீர்த்து கட்டிட்ட. இந்தர் மாதிரி நான் ஏமாற போகிறதில்ல. இந்தரை நான் கொலை செய்யலை. அதை பற்றி பட்டிமன்றம் வேண்டாம். எவ்வளவு தர்ற? எப்போ தர்ற? இப்போ நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ஊட்டி வந்திருக்கேன். திடீர்னு பணம் கேட்டேன்னா நான் எங்கே போவேன்? அட்லீஸ்ட் ஒரு 2000 ரூபா கூட உடனடியாக உன்னால் தர முடியாதா? 2000மா? 2000 போதுமா உனக்கு? அவன் சிரித்தான். நான் என்ன அவ்வளவு சீப்பான ஆளுன்னு நினச்சியா? 2000 ரூபாய் அட்வான்ஸ் அமௌண்ட்டு தான். கோயம்புத்தூர் போனதும் மிச்சத்தொகை 13,000 நீ தரணும். மௌனமாய் உட்கார்ந்திருந்தான் தியாகு. என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிற? கோயம்புத்தூரில் இந்த டீலிங்ஸ் வேண்டாம். ஏன்? அங்கே இன்ஸ்பெக்டர் ரத்னகுமார் ஏற்கனவே 2 கொலைகள் சம்மந்தமாக என்னை விசாரிச்சிருக்காரு. இந்த கொலையை பற்றியும் அவர் கேள்விப்பட்டார்னா என்னோட நிலைமை சிக்கலாயிடும். அங்கே உன்ன மாதிரி ஆளுங்களை நான் சந்திக்கிறது எனக்கு தான் ஆபத்து. நீ பணத்தை வாங்கிட்டு நழுவிடுவ. பணத்தையும் கொடுத்து நான் சிக்கலில் மாட்டிக்கணும். அதனால் நம்ம டீலிங்ஸை ஆந்திராவிலேயே வச்சுக்கலாம். ஆந்திராவிலா? ஆமாம். எப்படியும் வர்ற மாதம் முதல் வாரத்தில் மறுபடியும் ஆந்திரா டூர் இருக்கும். அங்கே போய் நாம் டீல் பண்ணிக்கிறது தான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அட்வான்ஸ்? என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லையே. நீ 3 கொலைகளை செஞ்சவனாச்சே. அதுவும் என்னை போல பிளாக்மெயில் பண்ண நினச்ச 2 பேரையும் சாமர்த்தியமாக தீர்த்து கட்டியிருக்க. இங்கே பாரு, நான் யாரையும் கொலை செய்யலை. பின்ன போலீஸ் என்ன குடைய ஆரம்பிச்சாங்கன்னா ஆந்திரா சுசீலாவுக்கும் எனக்கும் உள்ள உறவை பற்றி கண்டபடி பேச ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் அமைதி குலையும். அதுக்காகத்தான் பயப்படுறேன். நீ எதுக்காக வேணா பயப்படு. எனக்கு பணம் வேணும். தர்றேன்னு தான் சொல்கிறேன். அட்வான்ஸ் பண்ண 2000 இப்போ என் கையில் இல்லை. சரி, நாளை காலையில் கொண்டு வந்து கொடு. சம்மதமாய் தலையசைத்து விட்டு எழுந்தான் தியாகு. விடை பெற்று செல்வதற்கு முன்னால் அந்த ஆசாமி எச்சரிக்கும் குரலில் தியாகுவிடம் சொன்னான். இங்கே பாரு தியாகு, இந்தர் மாதிரியோ மாணிக் மாதிரியோ நான் ஏமாற மாட்டேன்.
அவங்க கிட்ட செஞ்ச மாதிரி ஏதாவது குள்ளநரித்தனத்தை என்கிட்ட காட்ட நினைச்சேன்னா அப்புறம் உன்னோட உயிர் உன் உடம்புல இருக்காது. தியாகு எச்சில் விழுங்கி தலையை செத்தி விட்டு அந்த அறையை விட்டு அகன்றான். அவன் சென்ற சில நிமிஷங்களில் மீண்டும் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தவன் உள்ளே நுழைந்த பெண்ணை பார்த்ததும் திகைத்தான். லலிதா. நீ தியாகுவோட ஒய்ஃபு லலிதா இல்ல? ஆமா, சொல்லிக்கொண்டே சட்டென்று கதவை சாத்தினாள் லலிதா. இங்கே எதுக்காக வந்த? சிரித்தாள் லலிதா. உன்னை ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்காகத்தான். வாட் டு யூ மீன்? என்னோட கணவரை தொந்தரவு பண்ண இந்தர், மாணிக் இவங்களையெல்லாம் எப்படி ஆஃப் பண்ணி வச்சேனோ அதே மாதிரி உன்னையும் ஆஃப் பண்ணி வைக்கத்தான். புரியல? ஆசாமி திடுக்கிட்டு போனாலும் சட்டென்று சுதாரித்து கொண்டு சிரித்தான். என்ன நீ கொல்ல போறியா? ஜோக் ஆஃப் த செஞ்சுரி. லலிதா தன்னிடம் மறைத்து வைத்திருந்த கையடக்க பிஸ்டலை சட்டென்று வெளியே எடுத்து அவன் நெஞ்சுக்கு நேரே நீட்டினாள். ஜோக் ஆஃப் த செஞ்சுரி இல்ல மேன், ஏற்கனவே 3 பேரை இதே பிஸ்டலால தீர்த்திருக்கேன். இந்தர் அண்ட் மாணிக். இது ட்ரூத் ஆஃப் த செஞ்சுரி. அசைய முற்பட்டவனை பார்த்து எச்சரித்தாள். பொம்பளை தானேங்கிற அலட்சியத்தில் ஏதாவது ஏடாகுடமா பண்ண பார்த்தீங்கன்னா செகண்டில் தோட்டா பாஞ்சிடும். காலேஜ் நாட்கள்ல இருந்தே துப்பாக்கி சுடுறதுல சாம்பியன் தான். சந்தேகம் இருந்தா குறி தவறாம உன்னை சுட்டு காமிக்கிறேன். அப்படியும் உன் சந்தேகம் தீரலைன்னா ஆவியா எங்கள் வீட்டுக்கு வந்து பாரு. ஷோகேஸில் நிறைய மெடலும் பிரேம் பண்ணின சர்டிஃபிகேட்டுகளும் இருக்கும். 3 கொலை செஞ்சேன்னு சொன்னியே, அப்படின்னா சுசீலாவை கொலை செஞ்சது நீதானா? ஆமாம், நானே தான். ஃப்ளைட் பிடிச்சு ஆந்திரா போனேன். அவளை பிஸ்டலால் தீத்து கட்டிட்டு காதும் வச்ச மாதிரி திரும்பி வந்துட்டேன். சுசீலாவை எதுக்காக கொன்ன? என்னோட கணவருக்கும் அவளுக்கும் இடையில பழக்கம் ஆரம்பிச்சுது. அவர் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான்னு சொல்கிறாரு. ஆனால் விருந்துக்கு கூப்பிடுறது, சிரித்து சிரித்து பேசுறது இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. ஒன்று அவர் போய் சொல்லலாம், அல்லது இந்த பழக்கம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் விபரீத உறவுல போய் முடியலாம். அவரை என்னோட தக்க வச்சுக்கத்தான் அவளை கொலை செஞ்சேன். அதோட கொலைப்படலம் முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் நான் கொலை செஞ்ச அன்னைக்கு தான் அவர் அவளோட வீட்டுக்கு விருந்துக்கு போயிருப்பார் போல் இருக்கு. ரத்த வெள்ளத்தில் அவர் துடிச்சிட்டு இருந்தப்ப அங்கே அவர் இருந்திருக்காரு. அவர் சட்டெல்லாம் வேற ரத்தக்கரை. போலீஸ் பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக சத்தம் இல்லாமல் இங்கே வந்துட்டாரு. ஆனால் அவருக்கும் அவளுக்கும் உள்ள தொடர்பை தெரிஞ்சு வச்சிருக்கிற இந்தர் அவரை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்க இங்கே வரைக்கும் வந்துட்டான். ஃபோனில் அவர்கிட்ட அவர் மிரட்டினதை கேட்டுட்டு நான் இந்தருக்கு ஃபோன் போட்டேன். ஒரு கால்கள் மாதிரி பேசினேன். ராத்திரி ரூமுக்கு வரதா சொன்னேன். அவருக்கு ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு கொடுத்துட்டு இந்தர் தங்கி இருந்த ஹோட்டலுக்கு போனேன். ஆசையாக காத்திருந்த இந்தர் என்னோட துப்பாக்கி தோட்டாவுக்கு பலியாயிட்டான். இதோட இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வரும்னு நினச்சேன். ஆனால் அடுத்து மாணிக் வந்து காரியத்தை கெடுத்தான். அவன் ஒரு பிம்பு. ஹோட்டல் அருண் இன்டர்நேஷனல்ல ப்ராஸ்டிடியூட் பெண்களை சப்ளை பண்ணுறவன். அவன் இந்தரை அணுகியிருக்கான். அவனுக்கு முன்னாலேயே நான் இந்தருக்கு ஃபோன் போட்டதுனால நானே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், நீ யாரையும் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கான். மாணிக்கிற்கு தொழில் முறையில் பொறாமையும் பொறுமலும் எழுந்திருக்கு. நம்ம ஏரியாவுக்குள்ள நமக்கு தெரியாமல் இன்னொருத்தியான்னு அவன் மனசில் கேள்வி எழுந்திருக்கு. அதனால் அன்னைக்கு ராத்திரி மறைஞ்சிருந்து நான் வந்து போனதை வாட்ச் பண்ணியிருக்கான். அடுத்த நாள் இந்தர் கொலையான விஷயம் தெரிஞ்சதும் ஷாக் ஆயிட்டான். நான் தான் இந்தரை கொலை செஞ்சிருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால என்னை ஃபாலோ பண்ணிட்டே ஊட்டி வரைக்கும் வந்துட்டான். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்பாங்களே, அது மாதிரி ஏற்கனவே பயந்து போயிருந்த என்னோட கணவர் அவன் தன்னைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு வரதா நினைச்சிருக்கார். இங்கேயும் அவருக்கு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துட்டு மாணிக்கோட காட்டேஜுக்கு போய் அவனை தீர்த்து கட்டினேன். அப்பதான் அவன் ஏன் ஃபாலோ பண்ணாங்கிற விவரத்தையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட பணம் பறிக்கிறது அவனோட திட்டம். அப்படி இல்லைன்னா அவன் கண்ட்ரோல்ல நிஜமாவே நான் ப்ராஸ்டிடியூட்டா இருக்கணும். இது அவனுடைய திட்டம். நானா மசிஞ்சு கொடுப்பேன்? இத்தனை சிரமமும் என் கணவர் போலீஸ்ல மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். சங்கிலி தொடர் மாதிரி அடுத்தடுத்து நடந்த இந்த மர்டர்ஸ் மாணிக்கோட முடிஞ்சு போகாம புதுசா நீ முளைச்சிட்ட. சொல்லு, நீ யாரு? நீ எப்படி இந்த சங்கிலி தொடருக்குள்ள நுழைஞ்ச? சொல்லலன்னா? சிரித்தாள் லலிதா. சொல்லலன்னா எதுவும் ஆக போறதில்ல. ஒரு பரஸ்பர எதிர்பார்ப்பு, அவ்வளவுதான். நான் எப்படி உங்ககிட்ட எல்லா விவரங்களையும் சொன்னேனோ அதே மாதிரி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ என்கிட்ட ஒருவேளை சொல்லலாங்கிற எதிர்பார்ப்பு தான். சொல்லலன்னா உன்னோட சாப்டர் என்னன்னு சரியா தெரியாமலே உன் சாப்டரை நான் முடிக்க வேண்டி வரும். அந்த ஆசாமி சிரித்து கொண்டே சொன்னான். சொல்றேன், இந்த சங்கிலி தொடர் மாதிரியான ரிலே கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன். நீ நினைக்கிற மாதிரி நான் பிளாக்மெயிலர் இல்லை. அவர்கிட்ட பணம் நீ கேட்டதை நான் கேட்டேனே, அது ஒரு நாடகம். நாடகமா? எஸ், உண்மையில் நான் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன். துப்பாக்கி பிடித்திருந்த லலிதா ஒரு வினாடி அதிர்ந்தாள். அவர் தொடர்ந்தார். ஆந்திராவில் சுசீலா கொலையை விசாரிக்கிறப்போ இந்தர் பற்றிய தகவல்கள் வெளியாச்சு. இந்தர் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட தியாகுவை மிரட்டி பணம் பறிக்க போகிறத பற்றி சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கான். அந்த விஷயம் தெரிஞ்ச போது தியாகுவும் நீயும் ஊட்டி வந்துட்டீங்க. தியாகுவோட அக்கௌண்ட்ல இருந்து ராத்திரியே பணம் எடுக்கப்பட்டிருப்பதை விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். தியாகுவுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த கொலைகளோட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தியாகு தான் கொலைகளை செஞ்சிருக்காருன்னு நினச்சி அவரை ட்ராப் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்தேன். அதே சமயம் உங்களை ஃபாலோ பண்ணின மாணிக்கும் இறந்துட்டான். அதே பாணியில் துப்பாக்கியால் சுட்டு கொலை. இதுவும் தியாகுவின் வேலைதான்னு முடிவு செஞ்சேன். ஆனால் போதுமான ஆதாரம் இல்லை. நல்ல ஆஃபீஸர் ரேங்கில் இருக்கும் ஒருத்தரை வெறும் சந்தேகத்தின் பேரில் துவைச்செடுத்து உண்மையை வரவழைக்கிறதுங்கிறது இப்போ கொஞ்சம் ரிஸ்கியான விஷயமா மனசுக்கு பட்டுச்சு.
போலீஸ் அராஜகம்னு ஏற்கனவே பத்திரிக்கைக்காரங்க கிழிச்சிட்டு இருக்காங்க. அதனால தியாகுவை வசமாக ட்ராப் பண்ண நினச்சேன். அவரை பிளாக்மெயில் பண்ணவங்க எல்லாரும் வரிசையாக கொலையாகிட்டு இருக்காங்க. அதனால ஒரு பிளாக்மெயில் நாடகம் நடத்தினா கொல்றதுக்காக தியாகு வருவான். அப்போ பிடிச்சிடலான்னு கணக்கு போட்டேன். கணக்கு சரிதான், ஆனால் தியாகு வரல. நீ வந்தது உண்மையிலேயே அதிர்ச்சி தான், லலிதா இறுக்கமான முகத்தோடு சொன்னாள். நீங்கள் போலீஸுங்கிற விஷயம் எனக்கும் அதிர்ச்சி தான். ஆனால் அதிர்ச்சி அடையிறதால என்ன லாபம்? போலீஸோ திருடனோ என்னோட கணவர் சேஃபாக எனக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான். சாரி இன்ஸ்பெக்டர், என்னோட கணவருக்காக 4வது தோட்டாவுக்கு நீங்கள் பலியாக போறீங்க. ட்ரிக்கரை அழுத்த போனாள் லலிதா. விஷ்க்! அதே வினாடி அறையின் வேறொரு மூலையிலிருந்து பாய்ந்து வந்த துப்பாக்கி தோட்டா லலிதாவின் கையில் இருந்த கையடக்க பிஸ்டலை தாக்கியது. பிஸ்டல் சிதறி விழ அந்த அதிர்ச்சியில் செயலற்று போயிருந்த லலிதாவை சட்டென மடக்கி பிடித்தார் கார்த்திகேயன். மறைவில் இருந்து பிஸ்டலில் வெளியான புகையை ஊதிக்கொண்டே வெளியே வந்தார் ரத்னகுமார். 3 கொலை செஞ்ச கொலைகாரனை பிடிக்க பாதுகாப்பு இல்லாமல் வருவோமா? பெண்கள் கிட்ட வீரம் வளரணுங்கிறது வாஸ்தவம்தான். ஆனால் ஆணோ பெண்ணோ அந்த வீரம் விபரீதத்துக்கு விதை போடக்கூடாது, சுயநல கருவி ஆகிடக்கூடாது. நீ காலேஜில் வாங்கின மெடல்களையும் வெற்றி கோப்பைகளையும் அவமானப்படுத்திட்ட. லலிதா தலையை குனிந்து நின்றிருக்க பால்கனியில் மறைந்து நின்றிருந்த சில கான்ஸ்டபிள்களும் சுற்றி வளைத்து நின்றார்கள். அத்தியாயம் 12. லாக்கப்பில் முழங்கால்களுக்கு இடையில் தலையை புதைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் லலிதா. தியாகு கவலை வலியும் குரலில் இன்ஸ்பெக்டரிடம் சொல்லி கொண்டிருந்தான். இவ ரொம்ப பொசசிவ் டைப் இன்ஸ்பெக்டர். அதனால தான் எனக்கும் சுசீலாவுக்கும் இடையிலான பழக்கத்தை இவகிட்ட நான் மறைச்சேன். அது சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் தான். பிஸ்னஸ் விஷயமா அவளை முதல்ல சந்திச்சேன். அப்போ பிஸ்னஸ் தவிரவும் நிறைய பொது விஷயங்களை பற்றி பேசினோம். நான் பேசினது அவளுக்கு பிடிச்சிருந்தது. அவளோட கருத்துக்களும் கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. மனசுல கல்மிஷம் இல்லாம பரஸ்பரம் பேசுவோம். நான் தவிர்க்க நினைச்சாலும் சுசீலா ஆந்திரா போறப்பவெல்லாம் என்னை வந்து பார்த்துடுவா. ஒரு குழந்தை மாதிரி அவ இயல்பா பழகிறப்ப அதை தவறுன்னு சொல்லி என்னால அவளை தவிர்க்க முடியல. ஒரு தடவை சுசீலா ஆந்திராவில இருந்து என் வீட்டுக்கு நான் இல்லாதப்போ போன் பண்ணியிருக்கா போல் இருக்கு. அப்போ இருந்தே லலிதாவுக்குள்ள சந்தேக விதை முளைவிட ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரிஞ்சிருக்கு. போலீஸ் விசாரணை தீவிரமடைஞ்சா சுசீலா விவகாரம் லலிதாவின் காதுகளுக்கு போயிடும். அப்புறம் வீட்டில் நிம்மதி போயிடுங்கிற பயத்துல தான் நான் இந்தருக்கும் ஹோட்டல் மரியாவில் என்னை பிளாக்மெயில் பண்ற மாதிரி நாடகம் நடத்தின சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயனுக்கும் பணிஞ்சேன். மாணிக்கு எங்களை ஃபாலோ பண்ணப்போ கூட அவன் என்னத்தான் ஃபாலோ பண்றான்னு நினைச்சேன். லலிதாவை மடக்கிறதுக்காக சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து அவன் பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்தான்னு எனக்கு தெரியல. லலிதாவோட பொசசிவ்னஸ் குணம் முதல் கொலையை ஆரம்பிச்சு வச்சது. சங்கிலி தொடர் மாதிரி 3 கொலைகள் ஆயிடுச்சு. கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மிஸ்டர் தியாகு. அதிலும் சுசீலா மர்டர் ஒரு திட்டமிட்ட கொலை. ஒரு நல்ல வக்கீலா பாருங்க. அதிர்ஷ்டம் இருந்தா லலிதாவுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையின் வீரியத்தை குறைக்க முயற்சி செய்யலாம். ஆனா பலமான தண்டனை அவளுக்கு உறுதியா காத்திருக்கு. தியாகு லாக்கப்புக்குள் இருந்த லலிதாவை பார்த்தான். கண்கள் நிறைய நீர். முற்றும்.